வெல்கம் டு தமிழ் காவியம். அபிமன்யு தான் சந்தித்த அந்தாரி பூச்சிகளை பற்றி மற்றவர்களுடன் விவாதித்துக் கொண்டிருந்தான். அதியரசன் அபிமன்யுவை பார்த்து, அபிமன்யு, இப்போது நீ மர்ம குலத்திற்குள் நுழைந்து விட்டாய். அப்படியென்றால் அங்கு போடப்பட்டிருக்கும் முத்திரையையும் உன்னால் திறக்க முடியுமா என்று கேட்டார். அபிமன்யு முதலில் யோசித்தான். பின்னர் மெதுவாக பேச்சை மாற்றினார். அதியரசரே, நீங்கள் ஆத்மசக்தியை அதிகரிக்கும் மாத்திரையை தயாரிப்பதாக கூறினீர்களே, முடிந்ததா என்று ஒருவித தயக்கத்துடன் கேட்டா. ஏனெனில் அவன் கோரிய மாத்திரை 4ஆம் தர மாத்திரை. ஏழை இல்லத்தை பார்வையிட்ட பிறகு 4ஆம் தர மாத்திரை எவ்வளவு மதிப்புமிக்கது என்பதை அவன் நன்கு அறிந்திருந்தான். அதனால் அதியரசரை தொந்தரவு செய்கிறோமோ என்ற எண்ணம் அவனுக்கு வந்தது. அவனது தயக்கத்தைக் கண்டு அதியரசன் சிரித்துக் கொண்டே என்னுடன் வா என்றார். பின்னர் அவர்கள் இருவரும் ஒரு தனி அறையை நோக்கி நடந்து சென்றனர். அவர்கள் உள்ளே நுழைந்தவுடன் காற்றில் ஒரு வளமான நறுமணம் நிரப்பி இருப்பதை அபிமன்யுவால் உணர முடிந்தது. இது அவருக்குள் இருந்த நிலபூத சக்தியை கிளர்த்தெழச் செய்தது. இதை உணர்ந்த அபிமன்யு உடனடியாக தனது வர்ணபூத சக்தியை பயன்படுத்தி தன்னையும் அதியரசனையும் சுற்றி ஒரு பாதுகாப்பு தடையை உருவாக்கிக் கொண்டார். இல்லையென்றால் அவனது நிலபூத சக்தி சுற்றியிருக்கும் ஆற்றலை உறிஞ்ச ஆரம்பிக்கும். அபிமன்யு அந்த தடையை உருவாக்குவதைக் கண்ட அதியரசன் ஆச்சரியத்துடன், கவலைப்படாதே, உன் நிலபூத சக்தி எப்படிப்பட்டது என்று எனக்கு தெரியும். என் சொந்த சக்தியை பயன்படுத்தி இந்த அறையில் ஏற்கனவே ஒரு பாதுகாப்பு கேடயத்தை நான் அமைத்து விட்டேன் என்றார். அவனது முகபாவனையை பார்த்த அதியரசன் ஒரு சிறிய பெருமையோடு, இதுதான் 4ஆம் தர மாத்திரை. நீ பார்ப்பது அதனுடைய உள்சக்தியின் ஒளி சிதறல். ஆனால் இது இன்னும் முழுமையாகவில்லை. அதனால் இதை தலைசிறந்த 4ஆம் தர மாத்திரை என்று கூற முடியாது. இது முழுமையடைய ஒரு தனிம சக்தி தேவை என்றார். ஆனால் அதை நினைத்து அபிமன்யு கவலைப்படவில்லை. அவன் முகத்தில் இருந்த மகிழ்ச்சியும் குறையவில்லை. இந்த மாத்திரை அவருக்கு உதவும் என்று நம்புகிறேன் என்று தனக்குள் கூறிக்கொண்டார். உண்மையைச் சொன்னால் அபிமன்யுவின் தற்போதைய சக்தியால் அவனால் ஒரு தேவோதய வீரனை கூட எதிர்கொள்ள முடியும் என்பதை அதியரசன் அறிவார். ஆனால் அதைவிட கடினமானது 4ஆம் தர மாத்திரையின் சக்தியை கட்டுப்படுத்துவது. அபிமன்யு ஏற்கனவே தனது உடலுக்குள் ஒரு தேவோதய மாத்திரையை வைத்திருந்தார். அது மதிமங்கல காட்டில் அபிமன்யு ஆபத்தில் இருக்கும்போது அவர் வழங்கியது. அது ஒரு 5ஆம் தர மாத்திரை. அதனால் இந்த மாத்திரையும் அவன் உட்கொண்டு அது அவனது உடலை மேலும் மேலும் ஆபத்தில் சிக்க வைக்குமோ என்று அவர் கவலைப்பட்டார். 4ஆம் மற்றும் 5ஆம் வகுப்பு மாத்திரைகளின் சக்தி ஒன்றாக வெடித்தால் அபிமன்யுவின் உடல் எரிமலை குழம்பில் விழுந்த பூசணியைப் போல வெடித்து சிதறிவிடும். அவனது ஆன்மா கூட மீட்டெடுக்க முடியாதபடி அழிந்துவிடும். இதை நினைத்து அதியரசனின் முகத்தில் கவலையின் கோடுகள் தோன்றத் துவங்கின. இதை பார்த்த அபிமன்யு அதியரசன் தன்னை குறைத்து எடை போடுவதாக நினைத்தார். அதனால் அவரை சமாதானப்படுத்தும் துணியில், அதியரசரை, நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. இந்த மாத்திரையின் உதவியுடன் என் சக்தியை வெற்றிகரமாகவும் விரைவாகவும் என்னால் அதிகரிக்க முடியும் என்றார். அதியரசன் அரைகுறை மனதுடன் தலையசைத்தார். உன் முயற்சியில் நீ வெற்றி பெறுவாய் என்று நம்புகிறேன் என்றார். அதன் பிறகு ஆத்மசக்தி மாத்திரை குறித்து அவர் விரிவாக விளக்கத் தொடங்கினார். அவை அனைத்தையும் கேட்ட அபிமன்யுவின் கண்கள் ஆச்சரியத்தில் விரிந்தன. பின்னர் அவன் அவரை பார்த்து, உண்மையில் நான் உங்களுக்கு இன்னொரு விஷயத்தை சொல்ல விரும்புகிறேன் என்று கூறிவிட்டு தனது சேமிப்பு வளையத்தில் இருந்து பல பாட்டில்களை எடுத்து அதியரசனின் முன் வைத்தார். அவற்றை பார்த்து அதிர்ச்சியடைந்த அதியரசன், அந்தாரி பூச்சிகள், அபிமன்யு, இவற்றை எப்படி பெற்றாய் என்று கேட்டார். புன்னகையுடன் தலையைச் சொரிந்த அபிமன்யு சிரித்துக்கொண்டே, நான் குகையில் சிக்கிக்கொண்ட போது இந்த பூச்சிகளை பாட்டில்களில் சேகரிக்க வனபதி மற்றும் யுவராஜன் எனக்கு உதவினார்கள் என்றார். இதைக் கேட்ட அதியரசனால் அதிர்ச்சியடையாமல் இருக்க முடியவில்லை. தேவோதய நிலையில் இருக்கும் வனபதி போன்ற ஒரு ஆளை தனக்கு தேவையான வேலைகளை செய்யும் பணியாள் போல அபிமன்யு மாற்றி வைத்திருப்பான் என்று அவர் எதிர்பார்க்கவில்லை. பின்னர் அபிமன்யு தயக்கத்துடன் சில ஸ்படிகங்களையும் முத்துக்களையும் எடுத்து மேலே வைத்தார். அதியரசன் அவனை பார்த்து, அபிமன்யு, உன்னை நினைத்து பெருமைப்படவா அல்லது பயப்படுவதா என்று தெரியவில்லை. நீ காட்டுத்தனமாக நடந்து கொள்கிறாய். மரணத்தை வரவழைக்கும் ஆபத்துகளுக்குள் கொஞ்சம் கூட பயப்படாமல் தலையை விடுகிறாய். இது உனக்கே ஆபத்தாகவும் போய் முடியலாம், வாய்ப்பாகவும் மாறலாம். ஆனால் நீ இதை எப்படி கையாள்கிறாய் என்பதை பொறுத்துதான் இருக்கிறது என்று கூறிவிட்டு அந்த பொருட்கள் அனைத்தையும் மந்திர மோதிரத்திற்குள் போட்டு மீண்டும் அதை அபிமன்யுவிடமே கொடுத்தார். பின்னர் அவனை பார்த்து, நீ அந்த மர்மமான பணிக்குளத்திற்குள் நுழைந்ததை இமயவர்மனிடம் சொல்லாதே. அது அவர்களுடைய மூதாதையர் பயிற்சி இல்லம் போல நீ அதற்குள் சென்றது. இதையெல்லாம் கைப்பற்றியது. இதெல்லாம் தெரிய வந்தால் அது பெரிய சிக்கலை ஏற்படுத்தும். எப்படி இருந்தாலும் அந்த குலத்தின் முத்திரை இன்னும் 2 நாட்களில் அகற்றப்படும். அந்த நேரத்தில் வானர குலத்தின் இளைய தலைமுறையினர் உள்ளே இருக்கும் வெள்ளை மூடுபனியை உறிஞ்ச நுழைவார்கள். நீயும் அவர்களோடு சேர்ந்து செல்ல வேண்டும். கொடுத்த சவாலை சரியாக முடிப்பவரே குளத்தின் ஆழத்திற்கு செல்ல தகுதியானவர். நீ அதற்கு உன்னை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். நான் ஏற்கனவே தலைவர் இமயவர்மனிடம் ரணதுருவரையும் என்னையும் உன்னோடு வர அனுமதிக்குமாறு கேட்டுக்கொண்டேன். ஆனால் அவரது குலத்தின் பெரியவர்கள் தெளிவாக மறுத்துவிட்டனர். அதனால் நீ எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஆபத்தை உணர்ந்தால்
பின்வாங்க வேண்டும் என்பதே எனது அறிவுரை. நீலத்தாமரை ஒரு அரிய வகை மூலிகையாக இருந்தாலும் அது உன் உயிரை பணயம் வைக்கும் அளவுக்கு மதிப்புக்குரியது அல்ல என்றார். அதியரசன் கூறிய அனைத்தையும் அபிமன்யு பொறுமையாக கேட்டார். பின்னர் அவர் பெருமூச்சு விட்டு, அபிமன்யு, இப்போது உனக்கு தேவையான அனைத்தும் உன்னிடம் இருப்பதால் நீ பாதியில் விட்ட பயிற்சியை முடிக்க வேண்டிய நேரம் இது என்றார். இதைச் சொல்லி அவர் அங்கிருந்து வெளியேறினார். அதியரசன் கொடுத்த மாத்திரையை பெற்றுக்கொண்டு மீண்டும் பணிப்பயிற்சி கோபுரத்தை நோக்கி அபிமன்யு நடந்தான். தனக்கு நேரம் குறைவாக இருப்பதை அவன் அறிவான். முடிந்தவரை சீக்கிரமாக மூதாதையர் கல்லை பெற்றுவிட்டு துவாரகர் குலத்திற்கு திரும்ப வேண்டும் என்று முடிவெடுத்தான். சிறிது நேரத்திலேயே அவன் பயிற்சி கோபுரத்தை அடைந்தான். முன்பு போலவே இளைய தலைமுறையைச் சேர்ந்த பல வீரர்கள் அங்கே இருந்தனர். ஆனால் அங்கதனுக்கும் அவனுக்கும் நடந்த சண்டை பற்றிய செய்தி குலம் முழுக்க பரவியிருந்தது. அதனால் அங்கிருக்கும் எவரும் அவனுக்கு சவால் விட துணியவில்லை. ஆங்காங்கு குழு குழுவாக நின்று அவனை பற்றி விவாதிக்க ஆரம்பித்தனர். அங்கு பாருங்கள், அவன்தான் அங்கதனை தோற்கடித்தவன். பார்க்க இவ்வளவு இளமையாக இருக்கிறான். உனக்கு தெரியாதா, 2 நாட்களில் நடக்கப் போகும் நிகழ்வில் பனிக்குளத்திலிருந்து நீலத்தாமரையை மீட்டெடுக்க குலத்தின் சக்தி வாய்ந்த உறுப்பினர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களில் இவனது பெயரும் சேர்க்கப்பட்டுள்ளது. அவனால் குலத்தின் விஷத்தை உறிஞ்ச முடியும் என்று நான் நம்பவில்லை. பயிற்சி கோபுரத்தின் 3வது மட்டத்தை தானே அவன் தாண்டி இருக்கிறான். அவன் பனிக்குளத்தை கையாள இன்னும் வெகு தூரம் செல்ல வேண்டும். அன்று என்ன நடந்தது என்பதை மறந்து விடாதே. 3வது மட்டத்தில் இருக்கக்கூடிய விஷம் அனைத்தையும் ஒரு தடயமும் இல்லாமல் உறிஞ்சியவன் அவன் என்று பேசிக் கொண்டிருந்தனர். உடனே அருகில் இருந்த இன்னொருவன், நீங்கள் இவனை கொஞ்சம் அதிகமாக போற்றி பாடுகிறீர்கள். அவன் சக்தி வாய்ந்தவன்தான். ஆனால் அவனுக்கு நிறைய பேர் ஆதரவு கொடுப்பதனால் அவன் இந்த இடத்தில் இருக்கிறான். அவனுக்கு ஒரு சரியான அடியை கொடுத்தால் அடங்கி விடுவா. அதை நான் பார்த்துக் கொள்கிறேன். கார்கோடகா, நீ தேவையில்லாமல் சிக்கலை ஏற்படுத்தாதே. ஏற்கனவே உன்னால் வனவேடர் கூட்டத்திற்கும் நமக்கும் ஒரு பகை உருவானது. இப்போது இவனை வம்பிழுத்து பிரச்சனையை பெரிதாக்காதே. அதை நான் பார்த்துக் கொள்கிறேன். வேறு ஒருவன் நம் குலத்திற்குள் வளர்ந்து நிற்க என்னால் எப்படி அனுமதிக்க முடியும் என்று கேட்டான். வானர குலத்தைச் சேர்ந்த அனைவரும் பேசிக் கொண்டிருக்க அங்கிருக்கும் ஒருவன் மட்டும் அபிமன்யுவை கோபத்துடன் முறைத்து பார்த்துக் கொண்டிருந்தான். அது அங்கதன். அங்கதனின் கண்கள் அபிமன்யுவை சந்தித்த தருணத்தில் அவன் நெற்றியில் வியர்வை துளிகள் தோன்றின. அனைவரையும் புறக்கணித்துவிட்டு அங்கதன் பயிற்சி மையத்திற்குள் விரைந்தான். அங்கதனே ஓடியவுடன் அங்கிருந்த மற்றவர்களும் தப்பி ஓட முடிவெடுத்தனர். அவர்களின் கண்களில் தெரிந்த பயத்தை பார்த்து அபிமன்யு திருப்தியுடன் சிரித்தான். நல்லது, இனி என்னை யாரும் தொந்தரவு செய்ய மாட்டார்கள். ஆனால் அவன் கோபுரத்திற்குள் நுழையவிருந்த போது பின்னால் இருந்து ஒரு பழக்கமான குரல் கேட்டது. அபிமன்யு, நீ பயிற்சி மையத்திற்குள் செல்லக்கூடாது. வெள்ளை நிற உடை அணிந்த ஒரு அழகான பெண் அவன் பின்னால் நடந்து வந்தாள். அவள் குரலை அடையாளம் கண்டு கொண்ட அபிமன்யு எரிச்சலடைந்து திரும்பி, ரத்னவதி, என்னை வேவு பார்ப்பதை தவிர உனக்கு வேறு எதுவும் தெரியாதா என்று கேட்டா. அவள் அவன் வார்த்தைகளை புறக்கணித்து, அப்படியில்லை. நீ அங்கதனை தோற்கடித்த பிறகு இளைய தலைமுறையின் அனைத்து சக்தி வாய்ந்த உறுப்பினர்களும் உன் மீது கடுங்கோபத்தில் இருக்கிறார்கள். அவர்கள் அனைவரும் உனக்காக உள்ளே காத்திருக்கிறார்கள். அதனால்தான் நீ உள்ளே செல்லக்கூடாது என்று நினைக்கிறேன் என்றார். இதை கேட்டதும் அபிமன்யுவின் முகம் கோபத்தில் துடித்தது. உன் குலத்தின் இளைய தலைமுறை வீரர்களுக்கு என்னை எதிரியாக்குவதைத் தவிர வேறு எதுவும் செய்ய தெரியாதா என்று கேட்டா. உண்மையில் இதன் பின்னால் இருக்கும் காரணத்தை அபிமன்யு அறிவான். வானரகுல வரலாற்றில் முதல் முறையாக ஒரு அந்நியர் அவர்களுடைய பணிக்குலத்திற்குள் நுழையப் போகிறார். அதை அவர்கள் கடுமையாக வெறுத்தனர். அபிமன்யுவின் வார்த்தைகளை கேட்ட ரத்னவதி, அவர்கள் உனக்கு வெளிப்படையாக சவால் விடுவதாக முடிவு செய்து விட்டார்கள். நீ அதில் வெற்றி பெற்றால் அவர்கள் உன்னை தொந்தரவு செய்வதை நிறுத்தி விடுவார்கள். ஆனால் நீ அவர்களின் சவால்களை மறுத்தால் அவர்கள் உன்னை பயிற்சி மையத்தை விட்டு விரட்டி அடிப்பார்கள் என்றார். இதை கேட்டதும் அபிமன்யுவின் புருவங்கள் சுருங்கின. அவன் நினைத்தால் மூத்தவர் ரணமாளியிடம் உதவி கேட்டு இந்த பிரச்சனையை தீர்க்கலாம். அவனுக்கு அங்கு பயிற்சி பெற அனுமதி அளித்தது இமயவர்மன். அதை மறுக்க இளம் கூட்டத்திற்கு உரிமை இல்லை. ஆனால் இந்த சம்பவம் இதோடு முடியாது. தொடர்ந்து இன்னொருவரிடம் போய் அவனால் புகார் அளிக்க முடியாது. அவன் இவர்களுக்கு ஒரு பாடம் கற்பிக்க விரும்பினான். ஒரு கணம் யோசித்த பிறகு அவன் ரத்னவதியிடம், வானர குலத்தின் போரரங்கம் எங்கே இருக்கிறது என்று கேட்டான். அவன் கேட்ட துணியைக் கண்ட ரத்னவதி, சவால் விடப் போகிறேன் என்று மட்டும் சொல்லாதே. அதை தாண்டி ஒரு முட்டாள்தனம் இருக்கவே இருக்காது. நான் சொல்வதை கேள். மூத்தவர் ரணமாளியிடம் உதவி கேள் என்றார். ஆனால் அபிமன்யு அதற்கு தெளிவாக மறுத்துவிட்டான். அவன் அவ்வாறு செய்தால் அவர்களின் சவாலுக்கு அவன் பயப்படுவதாக எல்லோரும் கருதுவார்கள். தனது பயிற்சியை தொடங்குவதற்கு முன்பே இந்த விஷயத்தை முழுவதுமாக முடிக்க அவன் முடிவெடுத்திருந்தான். அதனால் ரணமாளியின் உதவியை ஒருபோதும் அவன் வாங்க மாட்டான். வேறு வழியின்றி ரத்னவதி அவனை அரங்கத்தை நோக்கி அழைத்துச் சென்றான். அவர்கள் முன்னேறும் போது அபிமன்யுவின் முகத்தில் கோபம் தெரித்தது. அதைக் கண்டு ரத்னவதி கவலைப்பட்டாள். அவளுடைய தந்தை தலைவர் இமயவர்மன் அபிமன்யுவை கவனித்துக் கொள்ளும்படி அவளிடம் சொல்லியிருந்தார். ஆனால் அவன் அரங்கிற்கு செல்வதை எப்படி தடுப்பது என்று அவள் இன்னும் யோசித்துக் கொண்டிருந்த போது அவனுடைய பொறுமையற்ற குரலை கேட்டாள். இன்னும் எவ்வளவு நேரமாகும்? அதை கேட்ட ரத்னவதி எரிச்சலுடன், அங்கதனை தோற்கடித்ததிலிருந்து இவனது தற்பெருமை கொஞ்சம் அதிகமாகிவிட்டது. இவன் தன்னை யார் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறான்.
அவன் சண்டையிட விரும்புபவர்கள் அபர்ணாவை விடவும் வலிமையானவர்கள் என்பதை நான் எப்படி அவனுக்கு விளக்குவது என்று யோசித்துக் கொண்டே முன்னோக்கி பறந்தான். சிறிது நேரத்தில் அவர்கள் இருவரும் தங்கள் சக்தி இறக்கைகளுடன் பறந்து போர் அரங்கை வந்தடைந்தனர். அங்கு பல சண்டைகள் நடந்து கொண்டிருந்ததால் ஏற்கனவே ஒரு பெருங்கூட்டம் அங்கு கூடியிருந்தது. அபிமன்யு அவர்களை புறக்கணித்தார். அவனது பார்வை மைதானத்தின் ஒரு மூலையில் நின்ற சில மூத்தவர்கள் மீது விழுந்தது. அவனது புருவங்கள் இறுகின. ரத்னவதி மீண்டும் ஒருமுறை முயற்சித்தாள். இப்போது கூட ஒன்றும் கெட்டுப்போகவில்லை. மூத்தவர் ரணமாளியின் உதவியை நாம் நாடலாம். ஆனால் நீ சண்டைக்கு ஒப்புக்கொண்டால் அவரால் கூட எதுவும் செய்ய முடியாது என்றாள். திடீரென்று அபிமன்யுவின் கண்கள் அரங்கில் நின்று கொண்டிருந்த ஒரு மூத்தவரின் மீது விழுந்தன. அவன் தீவிரமான குரலில், உக்கிரபாணி அவர்களே என்றான். உக்கிரபாணி மிகவும் சக்தி வாய்ந்த போர் வீரன். அபிமன்யுவின் வலிமை அதிகரித்திருந்தாலும் உக்கிரபாணியை எதிர்த்து போராடும் அளவுக்கு அவனுக்கு திறமை இல்லை. உக்கிரபாணி அபிமன்யுவை கண்டதும் தனது நீல நிற இறக்கைகளை விரித்து அவனை நோக்கி பறந்து வரத் தொடங்கினார். உக்கிரபாணி நகர்வதைக் கண்ட அபர்ணா, அங்கதன் மற்றும் பிறர் தங்கள் இறக்கைகளை விரித்து அபிமன்யுவை நோக்கி சென்றனர். அரங்கத்தில் சண்டையிடும் வீரர்களின் கவனத்தை இந்த காட்சி ஈர்த்தது. அவர்கள் அனைவரும் வானத்தை பார்த்தார்கள். கருப்பு நிற உடையணிந்த ஒரு இளைஞன் தங்கள் குலத்தின் அழகிய இளவரசியான ரத்னவதியுடன் பறப்பதைக் கண்டார்கள். அனைவரும் உடனடியாக அவனை அடையாளம் கண்டு கொண்டனர். அவன்தான் அங்கதனை தோற்கடித்த அடி. வானரகுல போர் அரங்கத்திற்குள் அபிமன்யு நுழைந்தான். அங்கிருந்த அனைவரின் கண்களும் அபிமன்யுவை நோக்கி திரும்புவதைக் கண்ட பிறகு இனி சண்டையை நிறுத்த முடியாது என்பதை ரத்னவதி உணர்ந்தாள். அவள் முகத்தில் லேசான கவலை தெரிந்தது. இதற்கிடையில் மூத்தவர் உக்கிரபாணி அபிமன்யுவை நெருங்கி வந்தார். அவர் நெருங்கி வருவதை பார்க்கையில் அபிமன்யுவின் நெற்றியில் கவலைகள் குடிக்கொண்டது. இருப்பினும் அங்கதன் ரகசியமாக மகிழ்ச்சியடைந்தான். அமரோதய நிலையின் 9வது மட்டத்தில் இருந்த உக்கிரபாணி சமீபத்தில்தான் தேவோதய நிலையில் அடியெடுத்து வைத்தார். அதனால் அபிமன்யு உக்கிரபாணிக்கு எதிராக நிற்பது தனக்கு கிடைத்த மாபெரும் புதையல் என்றே அவன் கருதினான். அவர்கள் இருவரின் உடல்களிலிருந்தும் சக்தி வாய்ந்த ஆற்றல் அலை பரவுவதை வேடிக்கை பார்த்த வீரர்களால் உணர முடிந்தது. இன்றைய சண்டை சிலிர்ப்பூட்டக்கூடிய ஒன்றாக வகையில் இருக்கும் என்பது தெளிவாக தெரிந்தது. அப்போது தூரத்தில் இருந்து 2 சக்தி வாய்ந்த உருவங்கள் நெருங்கி வருவதை அவன் உணர்ந்தான். அவன் வேகமாக திரும்பி பார்க்க ரணமாளியும் அதியரசனும் வந்தனர். அவன் மட்டுமல்ல, அங்கிருந்த அனைவரும் அந்த ஒளியை உணர்ந்து அவர்களை திரும்பி பார்த்தனர். ரணமாளியோடு ஒரு சக்தி வாய்ந்த மனிதர் வருவதைக் கண்டவுடன் அந்த மனிதன் அபிமன்யுவின் கூட்டாளியாக இருக்க வேண்டும் என்பதை அங்கதனும் அபர்ணாவும் புரிந்து கொண்டனர். அந்த உணர்தல் அவர்களின் முகங்களில் ஆச்சரியத்தையும் கவலையையும் ஏற்படுத்தியது. அதியரசன் அபிமன்யுவை பார்த்து, என்ன அபிமன்யு, என்ன நடக்கிறது என்று கேட்டா. அபிமன்யு தலையசைத்து, அதியரசரை, நீங்கள் இங்கே என்ன செய்கிறீர்கள் என்று கேட்டா. அவன் அதியரசனிடம் பயிற்சி செய்ய பயிற்சி மையத்திற்கு செல்வதாக கூறியிருந்தான். அப்படி இருக்கையில் அவனை தேடி அவர் போர் அரங்கத்திற்கு வந்திருப்பது அவனுக்கு ஆச்சரியத்தை ஏற்படுத்தியது. அப்போதுதான் அவனது பார்வை அவன் அருகே இருந்த ரத்னவதியின் மீது விழுந்தது. உடனடியாக அவருக்கு எல்லாம் புரிந்தது. அதியரசன் தீவிரமான குரலில், நீ வானர குலத்தின் இளம் தலைமுறை வீரனுடன் சண்டையிடப் போகிறாய் என்று அறிந்ததும் நான் அதை பார்த்தாக வேண்டும் என்று ஓடோடி வந்தேன் என்றார். ரணமாளி தலையிடவிருந்த போது ஒரு சக்தி வாய்ந்த குரல் அரங்கம் முழுவதும் எதிரொலித்தது. அபிமன்யு, சண்டைக்கு தயாரா? அபிமன்யு அந்த குரல் வந்த திசையை பார்த்தா. உக்கிரபாணி போர் மோகத்தோடு போட்டிக்கு தயாராக இருந்தா. அபிமன்யு பதிலளிக்கும் முன் ரணமாளி கோபமாக, அபிமன்யு, உக்கிரபாணியிடம் சண்டையிட தேவையில்லை என்றார். உக்கிரபாணி தந்திரமாக சிரித்தார். அபிமன்யு, ஒருவேளை உனக்கு பயமாக இருந்தால் நீ தைரியமாக வெளியேறிக் கொள்ளலாம். நான் உன்னை தடுக்க மாட்டேன். ஆனால் அதற்கு முன் நீ தோல்வியை ஏற்றுக்கொண்டு மண்டையிட்டு மன்னிப்பு கேட்டுவிட்டு வெளியே செல் என்றார். ரணமாளி கோபத்தோடு, உக்கிரபாணி, இது தேவையில்லாத ஒன்று. எல்லா பகையும் இதுபோல சிறிய கோபத்தில் தான் ஆரம்பிக்கும். உங்கள் இருவரால் மனித இனமும் வானர இனமும் பகைத்துக் கொண்டு நிற்க நான் அனுமதிக்க மாட்டேன் என்று கர்ஜித்தார். ஆனால் உக்கிரபாணி அவரை புறக்கணித்து அனைவரும் முன்னால் அபிமன்யுவை நோக்கி, சரி, நாம் இதை மூர்க்கமான போராக மாற்ற வேண்டாம். இனிமையான சண்டையாக மாற்றுவோம். சரியாக 10 நுகர்வுகளை பரிமாறிக்கொள்வோம். எனது 10 தாக்குதல்களை முன்னால் தாங்க முடிந்தால் நான் தோல்வியை ஏற்றுக்கொள்வேன். நீ என்ன சொல்கிறாய் என்று கேட்டா. அபிமன்யு ஆச்சரியப்படவில்லை. அவன் இது போன்ற ஒன்றைத்தான் எதிர்பார்த்திருந்தான். உக்கிரபாணி தன்னை புறக்கணித்ததைக் கண்டு ரணமாளி கோபமடைந்தார். அவர் மீண்டும் பேசவிருந்த போது அபர்ணா முன்னோக்கி வந்து புன்னகையுடன், மூத்தவரே, என்னை மன்னியுங்கள். ஆனால் நீங்கள் ஒன்றை மறந்துவிட்டீர்கள். குல விதிகளின்படி நமது பயிற்சி மையத்தில் பயிற்சி பெற விரும்பும் அந்நியர்களுக்கு சவால் விடும் உரிமை நம் குலத்தின் ஒவ்வொரு உறுப்பினருக்கும் உண்டு. அதில் சரணடைவது அல்லது சண்டையிடுவது என்பது அந்நியரின் விருப்பத்தை பொறுத்தது என்றார். அபிமன்யு சரணடையக்கூடிய ஒருவர் அல்ல என்பதை அவள் நன்கு அறிந்திருந்தாள். அதனால் அவள் தைரியமாக கூறினாள். அபர்ணாவை தடுக்க ரத்னவதி நகர்ந்தாள். ஆனால் அவள் முன்னேறி செல்வதற்குள் அபிமன்யு, நான் சவாலை ஏற்றுக்கொள்கிறேன் என்று சத்தமாக அறிவித்தார். அங்கதனின் முகத்தில் ஒரு மெல்லிய புன்னகை தோன்றியது.
அதே நேரத்தில் அதியரசனின் மனதில் இருந்த கவலை ஆழமடைந்தது. அபிமன்யு தன் பேச்சை கேட்க மாட்டான் என்பது அவருக்கு தெரியும். அது அவனுக்கு மோசமான முடிவை கொடுத்து விடுமோ என்ற பயம்தான் அவருக்கு இருந்தது. அபிமன்யு சவாலை ஏற்றுக்கொண்டதைக் கண்ட அபர்ணா ரத்னவதியை பார்த்து புன்னகைத்து, பிரச்சனை முடிந்துவிட்டது, போர்க்களம் தயாராகிவிட்டது, இனி பார்வையாளர்கள் ஒதுங்கி நிற்பதுதான் பாக்கி என்றாள். பின்னர் அவள் அரங்கத்திற்கு வெளியே இருந்து இருக்கைகளை நோக்கி நடந்தாள். படிப்படியாக அனைவரும் மைதானத்தை விட்டு வெளியேறினர். சண்டையிட்டுக் கொண்டிருந்த வீரர்கள் அரங்கத்தையும் சுத்தம் செய்தனர். அபிமன்யு அங்கதனை தோற்கடிக்க ஒரு சிறப்பு நுட்பத்தை பயன்படுத்தியதாகவும் பயிற்சி மையத்தின் 3வது நிலை முழுவதையும் அவன் நாசம் செய்ததாகவும் அவர்கள் கேள்விப்பட்டிருந்தனர். அதனால் அபிமன்யுவின் இன்றைய போரை காண அனைவரும் ஆவலோடு இருந்தனர். அடுத்த கணத்தில் அபிமன்யுவும் உக்கிரபாணியும் பரந்த அரங்கின் பனிக்கட்டி தளத்தில் தரையிறங்கினர். போர்க்களத்தின் மத்தியில் வேறு யாரும் இருக்கவில்லை. இருவரின் உடலிலிருந்தும் சக்தி பீரிட்டு எழுந்தது. கண்களில் குரூர ஒளியுடன் அபிமன்யுவை பார்த்த உக்கிரபாணி, அபிமன்யு, நீ விரும்பினால் முதலில் தாக்கலாம் என்றார். அபிமன்யு தனது சக்தியை வெளியேற்றத் தொடங்கினான். அதைக் கண்டு அனைவரும் அதிர்ச்சியடைந்தனர். அவனது வலிமை முன்பை விட 2 மடங்கு அதிகமாக இருந்தது. இதை பார்த்த ரணமாலி ஆச்சரியத்துடன், அவனது சக்தி மீண்டும் அதிகரித்து உள்ளது. இவன் ஏதோ ஒரு ரகசிய செயல்முறையை பயன்படுத்துகிறான். அது என்னவென்பதை சீக்கிரம் கண்டறிய வேண்டும். இல்லையென்றால் இவ்வளவு சீக்கிரமாக அவனது வலிமை எப்படி இவ்வளவு பெரிய உயரத்தை எட்டும் என்று அவர் யோசித்தார். இதற்கிடையில் அங்கதன் தனது சக்தியை எவ்வளவு தூரம் அதிகரித்திருந்தாலும் இன்று உக்கிரபாணியின் கையால் உனது முதுகெலும்பு உடைவதை யாராலும் தடுக்க முடியாது என்று தனக்குள் நினைத்துக் கொண்டார். இருவரும் தங்களது உள்சக்தியை வெளியிட அரங்கம் முழுவதும் சக்தி அலைகள் பேரலைகளைப் போல எழுந்தன. பார்வையாளர் அரங்கில் இருந்த கூட்டம் உக்கிரபாணியின் பெயரை சத்தமாக கத்தத் தொடங்கியது. அபிமன்யு வியப்புடன் உக்கிரபாணியை பார்த்தார். உக்கிரபாணியின் சக்தி உண்மையிலேயே மகத்தானது. எனது தற்போதைய பலத்தால் கூட அவனை எதிர்கொள்வது அவ்வளவு எளிதாக இருக்காது என்று நினைக்கிறேன். உடனடியாக அவன் தனது சக்தியை பெருக்க இரத்த பெருங்கடல் நுட்பத்தை பயன்படுத்தினான். ரத்தம் போன்ற செஞ்சிவப்பு ஆற்றல் கடல் அவனது உடலை சுற்றி பரவியது. தனது பிந்து சக்கர புள்ளிகளை திறந்து அவன் அவை அனைத்தையும் தனது உடலில் உறிஞ்சினான். உடனடியாக அவரது வலிமை 3வது நிலையில் இருந்து 6வது நிலைக்கு உயர்ந்தது. இதை பார்த்த உக்கிரபாணி, அப்படியென்றால் நான் கேள்விப்பட்டது சரிதான். அவன் தன் சக்தியை அதிகரிக்க ஒரு ரகசிய நுட்பத்தை வைத்திருக்கிறான். அவனது பெருக்கப்பட்ட ஆற்றல் காட்டுத்தனமானது மற்றும் ஆபத்தானது. இதை மட்டும் சரியாக கையாண்டால் இந்த போட்டியில் தோற்றதற்கு அபராதமாக இந்த நுட்பத்தை பறித்து விடலாம் என்று தனக்குள் நினைத்துக் கொண்டான். ஆனால் அபிமன்யு அதோடு நிற்கவில்லை. அவன் தனது வர்ணபூத சக்தியை தூண்டினான். அரங்கம் முழுவதும் நீல நிற ஆற்றல் அலை புயல் போல பரவியது. அங்கிருந்த வெப்பநிலை மேலும் மேலும் குறைந்தது. அவனது சக்தி மேலும் ஒரு கட்டம் உயர்ந்தது. அபிமன்யு 7வது கட்டத்தை அடைவதைக் கண்ட உக்கிரபாணி சிரித்தான். முடிப்பாயா? இல்லை, இன்னும் 10 நாட்களுக்கு ஒவ்வொரு கட்டமாக உயர்த்தப் போகிறாயா? நான் வேண்டுமானால் வீட்டுக்கு போய்விட்டு வரட்டுமா என்று கேட்டான். அந்த புன்னகையை பார்த்த அபிமன்யு, இப்போது கூட என் சக்தி உக்கிரபாணியின் சக்தியை விட மிக குறைவு. அதனால்தான் அவன் அகங்காரத்தில் ஆடுகிறான் என்று நினைத்தான். ஒரு கணம் கூட வீணாக்காமல் அபிமன்யு தனது மந்திர வளையத்தில் இருந்து தனது தங்க ஈட்டியை வெளியே எடுத்தான். அவன் கண்களை மூடி மின்னல் சக்தியை தூண்ட அடர்த்தியான மின்னல்கள் அவனது உடலில் இருந்து எழுந்து ஈட்டியை சுற்றி வட்டமிட ஆரம்பித்தது. அது வானை நோக்கி பறந்து அவனுக்கும் வானத்திற்கும் இடையேயான மின்னல் தூணாக மாறியது. வானத்தில் கருமேகங்கள் தோன்றி கருப்பு மின்னல்கள் வெடிக்க ஆரம்பித்தது. அதைக் கண்டு உக்கிரபாணி சிரித்தார். அபிமன்யு, இந்த அற்புதமான தாக்குதல்களால் எனது நிழலை கூட நெருங்க முடியாது. தேவையில்லாமல் உன் நேரத்தை வீணாக்காதே என்று கூறினார். அதையும் பார்ப்போம் என்று கூறிவிட்டு ஈட்டியை வேகமாக சுழற்றி வெள்ளி மின்னல்கள் கருப்பு மின்னல்கள் அனைத்தையும் ஒன்று திரட்டி ஒரு ராட்சத மின்னல் சுழலை உருவாக்கி அதை உக்கிரபாணியை நோக்கி கொலைவெறியுடன் எறிந்தான். பாய்ந்து சென்ற அந்த மின்னல் சுழல் உக்கிரபாணியை நெருங்கும் நேரத்தில் ஒரு மேகத்தைப் போல அந்த இடத்திலிருந்து மறைந்து அடுத்த நொடி அபிமன்யுவின் முதுகிற்கு பின்னால் தோன்றி தாக்கினார். அபிமன்யுவின் நேரடி தாக்குதல்கள் எடுபடவில்லை. உக்கிரபாணி ஒரு தேவோதய வீரன் என்பதால் அவரது வேகத்தை ஈடுகட்டுவது கடினமாக இருந்தது. அபிமன்யு ஒரு தந்திரத்தை செய்தான். அவன் தனது தங்க ஈட்டியை முழு பலத்துடன் வானத்தை நோக்கி வீசினான். இதை பார்த்த உக்கிரபாணி ஏளனமாகச் சிரித்தார். குறி தப்பிவிட்டதா அபிமன்யு? ஆயுதம் இல்லாமல் என்னை எப்படி தடுப்பாய் என்று கேட்டபடி தற்காப்பை கைவிட்டு முழு வேகத்துடன் அபிமன்யுவை நோக்கி பாய்ந்தார். கையில் ஆயுதம் இல்லாதவன் போல பாசாங்கு செய்த அபிமன்யு உக்கிரபாணி மிக அருகில் வந்தபோது ஒரு சிறு மின்னல் கோலத்தை அவர் முகத்திற்கு நேராக வீசினார். உக்கிரபாணி அதை அலட்சியமாக தட்டிவிட்டு அபிமன்யுவின் கழுத்தை பிடிக்க நெருங்கினார். ஆனால் அவர் மேலே பார்க்கவில்லை. அபிமன்யு ஏற்கனவே கருமின்னலை ஏற்றி வானத்தை நோக்கி வீசிய அந்த தங்க ஈட்டி
இப்போது ஒரு விண்கல்லை போல உக்கிரபாணியின் தலைக்கு மேலே இறங்கியது. கடைசி வினாடியில் அந்த ஆபத்தை உணர்ந்த உக்கிரபாணி தன் வேகத்தை குறைக்க முடியாமல் தடுமாறினார். ஈட்டியின் தாக்குதலில் இருந்து தப்பினாலும் அதன் அதிர்வாலை உக்கிரபாணியின் கையை பலமாக தாக்கியது. உக்கிரபாணியின் கை கிழிந்து ரத்தம் சொட்டியது. அவரது விரல்கள் நடுங்கின. அதற்கு மேல் நேராக தாக்க விருப்பமில்லாமல் உக்கிரபாணி நீலயாளியை கட்டவிழ்த்தார். உக்கிரபாணியின் சக்தியில் உருவான நீலயாளி இரண்டாய் பிளந்தது. அது இரண்டு போர் வீரர்களைப் போல போர்க்களத்தின் மத்தியில் நின்றது. அபிமன்யு கலியரக்கனை வரவழைத்தார். கலியரக்கன் ஒரு நீலயாளியுடன் சண்டையிட்டுக் கொண்டிருக்க அபிமன்யு தனது ஈட்டியை சுழற்றினார். வானத்தை கருமேகங்கள் மறைத்தன. சூரிய ஒளி தரையை எட்டவில்லை. கருமேகங்களில் இருந்து வெடித்த கருமின்னல்கள் அம்பு போல பாய்ந்து வந்து அபிமன்யுவின் ஈட்டியில் இறங்க அபிமன்யு ஈட்டியை வானை நோக்கி உயர்த்தி பின்னர் மீண்டும் அதை அந்த யாழியின் மீது இறக்கினார். அபிமன்யுவின் கருமின்னல்கள் அந்த யாழியை கிழித்து இரு பக்கங்களிலும் தூக்கி எறிந்தது. அதைக் கண்டு உக்கிரபாணி திகைத்து நின்றான். அவன் துரிதமாக தனது சக்தியை மலை சுத்தியலை இறக்கினான். அது அபிமன்யுவின் நிலபூத கவசத்தில் மோதி அபிமன்யுவை தூக்கி எறிந்தது. அபிமன்யு விடவில்லை. அவன் அரை நிலவு நுட்பத்தை தொடுத்து உக்கிரபாணியின் கையை கிழித்தான். உக்கிரபாணி வானர முஷ்டி அச்சை தொடுத்து அபிமன்யுவை நிலைக்குலைய வைத்து ரத்தம் சிந்த வைத்தார். அபிமன்யு கருமின்னலையும் வெள்ளி மின்னலையும் வரவழைத்து உக்கிரபாணியின் மலை சுத்தியலை உடைத்தார். இருவரும் மாறி மாறி தாக்கினர். கிட்டத்தட்ட உக்கிரபாணியின் 5 நுகர்வுகளை அபிமன்யு தாண்டி விட்டான். இருவரும் போரின் முக்கியமான கட்டத்தை வந்தடைந்தனர். உக்கிரபாணி தனது அங்கியில் இருந்து ஒரு தாயத்தை வெளியே எடுத்தார். அதை அவன் உடைக்க அவனை சுற்றி பனிப்புயல் அடக்க முடியாமல் வெகுண்டு எழுந்தது. அங்கிருந்த அனைவரையும் பின்னோக்கி தள்ளும் வகையில் அடக்க முடியாத புயல் ஒன்று எழுந்தது. அது உக்கிரபாணியின் கையில் திரண்டு நின்றது. அவன் ஒரு வலுவான முஷ்டி அச்சிற்கு தயாரானான். அவனது கண்கள் நெருப்பாய் துடித்தது. உக்கிரபாணி எதிர்வினையாற்றுவதற்குள் வானத்தில் இருந்து ஒரு எரி நட்சத்திரம் போல மேகங்களை கிழித்துக் கொண்டு ஒரு ராட்சத கருப்பு மின்னல் பாய்ந்து வந்தது. அது அபிமன்யுவின் கைகளில் குவிந்தது. நெருப்பாய் எரிந்த அந்த மின்னல் சக்தி மேலும் மேலும் பெரிதாகி ஒரு ராட்சத மின்னல் கோலமாக அபிமன்யுவின் கைகளில் நின்றது. எதிரே உக்கிரபாணியின் பனிப்புயல் தூசியையும் புகையையும் கிளப்பிக் கொண்டு பாய தயாராக இருந்தது. இருவரும் ஒரே நேரத்தில் தாக்குதல்களை கட்டவிழ்க்க இரண்டும் மோதியதில் காதை கிழிக்கும் சத்தம் எதிரொலித்தது. போர்க்களத்தை பாதுகாத்த வேலிகள் எல்லாம் கிழித்தெறியப்பட்டன. பார்வையாளர் அரங்கத்தை பனிப்புயலும் மின்னலும் தாக்கி பற்றி எறிய வைத்தது. அனைவரும் அங்குமிங்குமாய் அலறி அடித்துக் கொண்டு ஓடினர். ரணமாலி, இது என்ன மாதிரியான தாக்குதல்? இந்த சக்தி எப்படி இவ்வளவு காட்டுத்தனமானதாக இருக்கிறது என்று அதிர்ச்சியுடன் கூறினார். உறைந்த பனித்திரையில் விரிசல்கள் பரவின. அந்த மோதலில் தெரித்த சக்தி அரங்கத்தை கண்மூடித்தனமான மூடு பனியால் நிரப்பியது. அமரோதய நிலைக்கு கீழே இருந்த வீரர்கள் பாய்ந்து பின்னோக்கி ஓடினர். பலர் அவசர அவசரமாக தங்கள் தற்காப்பு கேடயங்களை செயல்படுத்தினர். இறுதியாக மூடுபனி நிலை பெற்ற போது போர்க்களம் விரிசல் அடைந்து புகைந்து கொண்டிருந்தது. ஆனால் அங்கு அபிமன்யுவையோ அல்லது உக்கிரபாணியையோ காண முடியவில்லை. ரத்னவதியின் முகம் பயத்தால் நிறைந்திருந்தது. இந்த பேரழிவிற்கான உண்மையான காரணம் அபர்ணாதான் என்பதை அறிந்த அவள் கோபமாக பார்த்தாள். அபர்ணா கூட முதல் முறையாக பயம் தன் இதயத்தை பற்றிக் கொள்வதை உணர்ந்தார். தொடர்ந்து கேளுங்கள். இந்திரஜித் தி டிவைன் வாரியர் உங்கள் பாக்கெட் எஃப்எம்மில். அபிமன்யு மற்றும் உக்கிரபாணியின் சமபல மோதலால் போர்க்களமே அதிர்கிறது. இவர்களின் தாக்குதலால் உருவான விபரீத அலை பார்வையாளர்களை கொல்ல வந்தபோது ஒரு மர்ம கவசம் அவர்களை காப்பாற்றியது. அபிமன்யுவின் அந்த அபரிமிதமான மனித சக்திக்கு அப்பாற்பட்ட சக்தியை கண்ட மற்ற வீரர்கள் ஒருவரை ஒருவர் பார்த்தபடி நடுங்கினர். நேரடியாக அந்த தாக்குதல் நம் மீது பட்டிருந்தால் நாம் இந்த நேரத்திற்கு சாம்பலாக கூட மிஞ்சி இருக்க மாட்டோம். வெறும் ஆவியாக காற்றில் கரைந்து போயிருப்போம் என்று தாள முடியாத மரண பயத்தில் அவர்கள் உறைந்து போயிருந்தனர். திடீரென்று அபிமன்யு மற்றும் உக்கிரபாணி ஆகிய இருவருமே ஒரு அதிபயங்கரமான மாபெரும் சக்தியின் வருகையை உணர்ந்தனர். அவர்கள் இருவரும் போர்க்களத்திற்கு மேலே உள்ள வானத்தை நோக்கி தங்களது பார்வையை திருப்பினர். அங்கு பனிவானர குலத்தின் பேரரசனான இமயவர்மன் மேகங்களுக்கு நடுவே கம்பீரமாக நின்று கொண்டிருந்தார். அவர்தான் அந்த மாபெரும் ஆற்றல் கவசத்தை உருவாக்கி அவர்களின் மோதலில் இருந்து வெளிப்பட்ட அந்த கொடூரமான மரண அலையை தடுத்து நிறுத்தியிருந்தார். அந்த வெடிப்பின் காரணமாக எஞ்சியிருந்த புழுதியையும் புகைமூட்டத்தையும் தனது ஒற்றை கையை அசைத்து சிதறடித்த இமயவர்மன் மிகவும் கனத்த கோபமான குரலில் முழங்கினார். அபிமன்யு, உனக்கு என்ன பைத்தியம் பிடித்து விட்டதா? எனது ஒட்டுமொத்த பனிக்குலத்தின் மீதே மாபெரும் அழிவை கொண்டு வர திட்டமிட்டுள்ளாயா? அவரது கர்ஜனையை கேட்ட அபிமன்யு எந்த ஒரு ஆச்சரியமும் அடையவில்லை. ஏனென்றால் அவரது வருகையை அவன் தனது உள்ளுணர்வால் முன்னமே உணர்ந்திருந்தார். உடனடியாக தனது ஒளிரும் ஆற்றல் இறக்கைகளை விரித்து வானை நோக்கி சீறிய அபிமன்யு மிகவும் பணிவுடன் பதிலளித்தார். இமயவர்மரே, எனக்கு அப்படிப்பட்ட எந்த ஒரு துர்நோக்கமும் துளியும் இல்லை. உக்கிரபாணி விடுத்த சவாலை ஒரு போர் வீரனாக நான் நிறைவேற்றிக் கொண்டிருந்தேன். அவ்வளவுதான்.
அபிமன்யுவின் பதிலை கேட்ட இமயவர்மன் ஏதோ கூற முற்படும் முன் அவரது பார்வை வைத்தியர் அதிரசன் மற்றும் மூத்தவர் ரணமாளி ஆகியோரின் மீது பதிந்தது. அவர்களின் ஆற்றல்களை ஏற்கனவே உணர்ந்திருந்த அவர் அவர்களை அதிருப்தியோடு பார்த்து, ரணமாளி அவர்களே, இந்த விபரீதமான சண்டையை நீங்கள் முன்பே தடுத்து நிறுத்தி இருக்க வேண்டும். இவ்வளவு பெரிய அழிவு நடக்கும் வரை ஏன் அமைதியாக பார்த்து கொண்டிருந்தீர்கள் என கோபமாக கேட்டார். இதை கேட்ட அவர்கள் இருவரும் நடந்த முழு சம்பவங்களையும் அவரிடம் விரிவாக விளக்கினார். அனைத்தையும் பொறுமையாக கேட்ட இமயவர்மன் போர்க்களத்தின் ஓரத்தில் அமர்ந்திருந்த அங்கதன் மற்றும் அபர்ணாவின் மீது தனது கூர்மையான பார்வையை வீசினார். அந்த பார்வையை சந்தித்த மறுகணமே அவர்கள் இருவரின் கண்களிலும் மரண பயம் அப்பட்டமாக தெரிந்தது. அவர்கள் பதற்றத்துடன் நாலாபுறமும் திருட்டு பார்வை பார்க்க தொடங்கினர். உண்மையில் அபிமன்யுவுக்கு ஒரு சிறிய பாடம் கற்பிக்க வேண்டும் என்று மட்டுமே அவர்கள் நினைத்திருந்தார்கள். ஆனால் அந்த சண்டை தங்களுக்கே இப்படி ஒரு மாபெரும் ஆபத்தை கொண்டு வரும் என்பதை அவர்கள் கனவில் கூட நினைத்து பார்க்கவில்லை. சரியாக அதே நேரத்தில் உக்கிரபாணியின் குரல் ஒலித்தது. அனைவரின் கவனமும் அவன் பக்கம் திரும்பியது. அவனது ஆடைகள் லேசாக கருகியிருந்தன. தனது இறக்கைகளை பயன்படுத்தி வானை நோக்கி உயர்ந்த அவன் மிகவும் தீவிரமான குரலில் பேசினான். தலைவர் அவர்களே, இதில் அபிமன்யுவின் மீது எந்த தவறும் இல்லை. உண்மையை கூற வேண்டுமென்றால் நான் தான் அவனோடு சண்டையிட மிகவும் ஆசைப்பட்டேன். இங்கு நடந்த இந்த மாபெரும் விபரீதத்திற்கு நானே உங்களிடம் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன் என்றார். இதை கேட்ட தலைவர் இமயவர்மன் மிகவும் கண்டிப்பான தொனியில் அவனை பார்த்து, உக்கிரபாணி, இந்த குலத்திலேயே மிகவும் திறமையானவனும் மாபெரும் பலசாலியும் நீதான். உனது பயிற்சியில் மட்டுமே முழு கவனத்தையும் செலுத்த வேண்டும் என்று நானே உனக்கு கட்டளையிட்டிருந்தேன். அப்படி இருக்க நீ இங்கு என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? உனது சக்தி அந்த அளவிற்கு மாபெரும் நிலையை அடைந்து விட்டதாக நீ உனக்குள் அகங்காரம் கொள்கிறாயா என வெறுப்பாக கேட்டார். உண்மையில் அவர்களின் அசுர தாக்குதல்களை உணர்ந்த மறுகணமே இமயவர்மன் போர்க்களத்தை நோக்கி விரைந்து வந்திருந்தார். ஏனென்றால் அவர்களின் தாக்குதல் இன்னும் சற்று வலுவாக இருந்திருந்தால் பனிமலையின் குகைகளுக்குள் வாழ்ந்து கொண்டிருக்கும் அந்த மாபெரும் குலமே ஒரே நொடியில் முழுவதுமாக அழிந்து போயிருக்கும் என்று அவர் அஞ்சினார். ஒரு சாதாரண பயிற்சி சண்டையில் இவ்வளவு பயங்கரமான ஒரு தாக்குதலை பயன்படுத்தியது சற்று அவசரப்பட்டு எடுத்த முடிவுதான் என்பதை அபிமன்யுவும் இப்போது முழுமையாக உணர்ந்தார். அதனால்தான் அவனும் தனது கைகளை கூப்பி தலைவர் இமயவர்மனிடம் மன்னிப்பு கோரினார். இதை கவனித்த உக்கிரபாணி தன் காயத்தை துடைத்தபடியே ஒரு மெல்லிய புன்னகையுடன் முன் வந்தான். நண்பா, உன் அசுர பலத்தை பார்த்து உண்மையிலேயே மிரண்டு விட்டேன். அந்த இரட்டை ஆற்றல் அலை சாதாரணமானதல்ல. அது ஒரு மரண அடி. உனக்கு சம்மதம் என்றால் உன்னோடு சிறிது நேரம் நட்புடன் உரையாட ஆசைப்படுகிறேன் என கேட்டான். அபிமன்யுவின் கண்கள் சிரித்தன. எதிரி தன்னை ஒரு சமபலமுள்ள வீரனாக அங்கீகரித்ததை அவன் உணர்ந்தான். நன்றி உக்கிரபாணி. ஆனால் உங்கள் முழு பலத்தையும் என் மீது இறக்கி என்னை கரியாக மாற்றாததற்கே நான் உங்களுக்கு முதலில் நன்றி சொல்ல வேண்டும். இந்த தருணத்தை நான் மதிக்கிறேன். இருப்பினும் என் இலக்கு இன்னும் வெகு தூரத்தில் இருக்கிறது. அனுமதித்தால் மீண்டும் என் பயிற்சிக்கே திரும்ப விரும்புகிறேன் என்றவன் அங்கிருந்து விலகினான். உண்மையில் உக்கிரபாணியிடம் நேரம் செலவிடுவதை அபிமன்யு மிகவும் தந்திரமாக தவிர்த்து கொண்டான். அவன் கூறியதை கேட்ட இமயவர்மன் தனது கையை அசைத்து, அந்த நீல வஜ்ர தாமரை பனிக்குளத்தின் முத்திரை விளக்கப்படும் வரை உங்களில் எவரும் மீண்டும் இப்படிப்பட்ட ஒரு மாபெரும் கலவரத்தை ஏற்படுத்த மாட்டீர்கள் என்று நான் நம்புகிறேன் என்று கூறிவிட்டு அங்கிருந்து அதிவேகத்தில் மறைந்தார். அபிமன்யுவும் உடனடியாக பயிற்சி மையத்தை நோக்கி அதிவேகமாக நடந்தார். தனது உடலுக்குள் மாபெரும் ஆற்றல்கள் மூர்க்கமாக பாய்வதையும் தனது சக்தி புள்ளிகளின் வழியாக அவனது உடல் அசுர வேகத்தில் பிரபஞ்ச ஆற்றலை உறிஞ்சுவதையும் அவனால் தெளிவாக உணர முடிந்தது. இதற்கு காரணம் அவன் விழுங்கிய அந்த அந்தாரி பூச்சியின் ரத்தினக்கல்தான். இந்த அந்தாரி பூச்சியின் ரத்தினக்கல்லின் உதவியுடன் நான் என் ஆன்மாவின் முதல் கட்டத்தை கடக்கும் அளவிற்கு ஒரு மாபெரும் பலசாலியாக மாறுவேன் என்று நம்புகிறேன் என்று அவன் தனக்குள் நம்பிக்கையோடு எண்ணிக்கொண்டான். இவ்வாறு சிந்தித்தபடியே அபிமன்யு வானர குலத்தின் பயிற்சி மையத்தை வந்தடைந்தான். தன்னை சுற்றியுள்ளவர்கள் தன்னை பற்றியே பேசிக் கொண்டிருப்பதை அவனால் கேட்க முடிந்தது. அவனது முகத்தில் ஒரு மெல்லிய புன்னகை மலர்ந்தது. ஆனால் அவர்களை துளியும் சட்டை செய்யாமல் அவன் மேல்நிலைகளை நோக்கி முன்னேறினான். அவன் ஏற்கனவே 3வது நிலையை கடந்து விட்டான். அந்த பூச்சியின் ஆற்றலின் உதவியால் 4வது நிலையை கடக்க அவனுக்கு அதிக நேரம் ஆகவில்லை. விரைவிலேயே 5வது நிலையின் அந்த மரண அறைக்குள் நுழைந்த அபிமன்யு அங்கு நிலவிய அதீத குளிரைக் கண்டு ஒரு கணம் திகைத்தான். ஆனால் அவனது உறுதி தளரவில்லை. வைத்தியர் அதிரசன் கொடுத்த அந்த பிரகாசமான மஞ்சள் நிற பெட்டியை தயார் நிலையில் வைத்தான். சற்றும் தாமதிக்காமல் தனது மாய மோதிரத்தில் இருந்து பிரம்மாண்டமான கல் தொட்டியை வெளியே எடுத்தான். அதில் உறைந்திருந்த பனிக்கட்டிகளை தனது உடல் வெப்பத்தால் கரைத்தவன் இப்போது அந்த மிக முக்கியமான செயலை செய்தான். தனது மோதிரத்தில் இருந்து தான் ஏற்கனவே வேட்டையாடி சேமித்து வைத்திருந்த அந்தாரி பூச்சியின் ரத்தின கற்களை ஒவ்வொன்றாக எடுத்து அந்த தொட்டிக்குள் வீசினான். அந்த ரத்தினக்கல் தண்ணீரில் விழுந்த அடுத்த நொடி தெளிந்த நீர் இப்போது அடர் ரத்த சிவப்பாக மாறி ஒரு அசுர சக்தியை வெளிப்படுத்த தொடங்கியது. அபிமன்யு அந்த மஞ்சள் நிற திரவத்தை குடித்துவிட்டு இரத்த சிவப்பாக கொதித்துக் கொண்டிருந்த அந்த தொட்டிக்குள் மெதுவாக காலை வைத்தான்.
தொட்டிக்குள் கால் வைத்த அந்த முதல் வினாடி அபிமன்யுவின் கண்கள் பிதுங்கின. அது சாதாரண தண்ணீர் அல்ல, உருகிய ஈயத்தை உடலில் ஊற்றுவது போன்ற ஒரு உணர்வு. அந்தாரி ரத்தினங்களின் ஆற்றல் அவனது பாதங்களின் வழியே நரம்புகளுக்குள் புகுந்து மேல் நோக்கி பாய்ந்தது. என்று அவன் அலற முயன்றான். ஆனால் குடித்திருந்த அந்த மஞ்சள் மருந்தின் வீரியம் அவனது தொண்டையை செயலிழக்க செய்திருந்தது. உடல் முழுவதும் தீப்பிடித்து எரிவது போன்ற ஒரு உணர்வு. அவனது தசை நார்கள் ஒவ்வொன்றாக அறுபடுவது போலவும், எலும்புகள் சுக்குநூறாக உடைந்து நொறுங்குவது போலவும் ஒரு தாங்க முடியாத வலி அவனை வாட்டியது. அவனது இதய துடிப்பு எகிரியது. இரத்த அழுத்தம் அதிகரித்ததில் அவனது காதுகளில் இருந்து ரத்தம் கசிய தொடங்கியது. அந்த தாங்க முடியாத உடல் வலியின் உச்சத்தில் அவனது மூளை ஒரு தற்காப்பு நடவடிக்கையாக அவனது உள்ளுணர்வுகளை செயலிழக்கச் செய்தது. மெல்ல மெல்ல அவனது பார்வை மங்கியது. உடல் அந்த இரத்த சிவப்பு தொட்டிக்குள் மூழ்க அவனது ஆன்மா ஒரு விசித்திரமான ஆழ்மன பயணத்தை தொடங்கியது. அவன் தன்னுடைய கோபத்தையும் அழுத்தத்தையும் விட்டுவிட்டு அதனோடு சரணடைந்தான். அவன் தன்னை விட்டுக் கொடுத்த கணம் தொட்டி அவனை முழுமையாக விழுங்கியது. அவன் உடலின் ஒவ்வொரு துவாரத்திலும் தண்ணீர் வேகமாக நுழைந்தது. அவன் நீரில் மூழ்குவது போல உணரவில்லை, ஏதோ ஒன்றால் ஏற்றுக்கொள்ளப்படுவதைப் போல உணர்ந்தான். முதலில் காதுகளில் நிரம்பின, பின்னர் கண்கள், வாய் என உடலின் ஒவ்வொரு அங்குலமும் அந்த நீர் பாய்ந்தது. நரம்புகள், சுளைகள், காயங்கள், வலி வாழ்ந்த இடங்கள் என அனைத்திலும் அது பாய்ந்தது. தொட்டிக்கு வெளியே இருந்த உலகம் மறைந்து நீண்ட அமைதிக்குள் அவன் மூழ்கினான். இருள் தொடர்ந்தது. மூடிய கண்கள் ஒரு ஆழமான குழிக்குள் விழுந்தது. அவன் மெதுவாக கண்களை திறக்க திசை தெரியாத, ஒளி இல்லாத ஒரு இடத்தில் நின்றான். அவனது காலுக்கு கீழே தரை இல்லை, தலைக்கு மேலே வானம் இல்லை, சுற்றிலும் எதுவுமே இல்லை. அவன் உடலுக்கு எடை கூட இல்லை. ஆனாலும் அவன் தன்னை உணர்ந்தான். அவன் மிதந்து கொண்டிருந்தான். அவனை சுற்றி தண்ணீர் இல்லை, அவன் உடல் மீதும் தண்ணீர் இல்லை. அவன் சூடாக உணர்ந்தான். அப்போது தூரத்தில் ஒரு பிரகாசமான வெளிச்சம் தோன்றியது. அது மெல்ல மெல்ல அவனை நெருங்கியது. இடியும் மின்னலும் ஒன்றாய் சேர்ந்ததைப் போல ஒரு உருவம் தோன்றியது. அந்த உருவம் முன்னோக்கி நடக்கவில்லை, அது அங்கேயே நின்று கொண்டிருந்தது. அவன் உற்று பார்த்தபோது அந்த உருவம் கம்பீரமான உடை, ஆடை அணிகலன்களுடன் ஒரு பேரரசரைப் போல இருந்தது. அந்த உருவம் மங்களாக தெரிந்தாலும் அவன் அதை உற்று பார்த்தான். அது அவனைப் போலவே இருந்தது, ஆனால் அவனை விட வயதானதாக இருந்தது. அதே உடல் அமைப்பு, அதே கண்கள், அதே மின்னல்கள். ஆனால் பார்வை அவனை விட பல மடங்கு கூர்மையானது. அவனது கழுத்தில் தொங்கிய பதக்கம் இப்போது அந்த உருவத்தின் கழுத்தில் தொங்கியது. அவன் தன் கழுத்தை தொட்டு பார்க்க அவனிடம் அந்த பதக்கம் இல்லை. அந்த உருவம் தன் கையை நீட்டி அவனை வா என்று அழைத்தது. அவன் ஒன்றும் புரியாமல் இருக்க அவர் தன் கையை உயர்த்தினார். அவர் கையில் அபிமன்யுவின் ஈட்டி இருந்தது. அதே ஈட்டி, ஆனால் அவனிடம் இருந்ததை விட பிரகாசமாக ஜொலித்தது. அவர்கள் இருவரும் ஒருவரை ஒருவர் அமைதியாக பார்த்து கொண்டனர். வார்த்தைகள் எதுவும் பரிமாறப்படவில்லை. அவர் சட்டென்று அந்த ஈட்டியை எய்தினார். அது அவனை நோக்கி பாய்ந்து வந்தது. அது அவன் மார்பில் இறங்கியது. அவன் குனிந்து தன் மார்பை பார்க்க ஈட்டியும் இல்லை, அந்த காயமும் இல்லை. அவன் நிமிர்ந்து பார்க்க அந்த உருவம் சட்டென அவன் முகத்திற்கு முன்னால் இருந்தது. அவன் அலறி அடித்துக்கொண்டு பின்னோக்கி சரிந்தான். அங்கிருந்து மறைந்தான். அடுத்த நொடி அவன் மீண்டும் அந்த தொட்டிக்குள் கண்மூடிய நிலையில் கிடந்தான். அவனது கண்கள் இன்னும் திறக்கவில்லை. ஆனால் அவனது நரம்பு மண்டலம் முழுவதும் மரண ஓலமிட்டது. குடித்திருந்த அந்த மஞ்சள் ஒளி அவனது நரம்பு பாதைகளில் மின்னலாக பாய்ந்து ஆங்காங்கே இருந்த தடைகளை மூர்க்கமாக உடைத்துக்கொண்டு முன்னேறியது. ஒன்றன் பின் ஒன்றாக அவனது உடலில் இருந்து பிந்து சக்கர புள்ளிகள் திறக்கத் தொடங்கின. ஒவ்வொரு சக்கரமும் திறக்கும் போதும் அங்கே ஒரு சிறிய வெடிச்சத்தம் அந்த அறைக்குள் கேட்டது. 50வது புள்ளி திறக்கப்பட்ட அந்த சரியான நொடியில் தொட்டியில் இருந்து அந்த இரத்த சிவப்பு நீர் ஒரு பசித்த மிருகத்தைப் போல அவனது தோளின் துவாரங்கள் வழியே உடலுக்குள் பாயத் தொடங்கியது. அபிமன்யு அந்த பயிற்சியில் முழுமையாக மூழ்கியிருந்த அதே வேளையில் வைத்தியர் அதிகரசனும் மூத்தவர் ரணமாளியும் தங்களது ஆன்ம சக்தியின் மூலம் அவனையே உற்று நோக்கிக் கொண்டிருந்தனர். அறைக்குள் இருந்து வந்த ஆற்றல் அலைகள் சாதாரணமானதாக இல்லை. கதவின் இடுக்குகள் வழியாக நீல நிற புகையும் செந்நிற ஒளியும் சீறிக்கொண்டு வந்தன. ரணமாளி, உள்ளே ஏதோ விபரீதம் நடக்கிறது. அபிமன்யுவின் இதய துடிப்பு ஒரு நொடி நின்று பிறகு அசுர வேகத்தில் துடிக்கிறது. இது சாதாரண ஆன்ம வளர்ச்சி அல்ல. அவனது உடல் அந்த சக்தியை தாங்க முடியாமல் வெடிக்கப் போகிறது என்று அதிகரசன் கத்தினார். அபிமன்யுவின் மேனி நெருப்பில் பழுக்க காய்ச்சிய இரும்பு துண்டாக மாறியது. அவனது நரம்புகள் வழியே ஓடியது ரத்தம் அல்ல, அது உருகிய நெருப்பு. அவனது இதயம் ஒரு போர் முரசத்தைப் போல அதிரத் தொடங்கியது. அந்த நீர் தொட்டியின் நீர் இப்போது அவனது உடல் வெப்பத்தால் கொதிநிலையை தாண்டி ஆவியாகிக் கொண்டிருந்தது. அபிமன்யுவின் உடல் ஒரு தற்காப்பு நிலையில் இருந்தது. அவனால் விரல்களை கூட அசைக்க முடியவில்லை. ஆனால் அவனது ஆன்மா ஒரு மகா சக்தியை தனக்குள் செரித்துக் கொண்டிருந்தது. அவன் இப்போது பார்த்த உருவம் அவன் மனதில் நின்றது. அவரை மீண்டும் ஒருமுறை பார்க்க மாட்டேனோ என கதறிக்கொண்டிருந்தது. ஏனோ அந்த உருவம் அவனுக்கு உறுதுணையாக நிற்பது போல இருந்தது. அவனது முதுகெலும்பின் வழியே ஒரு நீல நிற மின்னல் கோடு சீறி பாய்ந்து மூளையை அடைந்தது.
ஆனால் அபிமன்யு உருவாக்கி இருந்த அந்த ஆற்றல் கவசத்தின் காரணமாக அவனை சுற்றி இவ்வளவு பிரம்மாண்டமான இயற்கை ஆற்றல் திடீரென எங்கிருந்து உற்பத்தியாகிறது என்பதை அவர்களால் துளியும் புரிந்து கொள்ள முடியவில்லை. அபிமன்யு உக்கிரபாணி சண்டைக்கு பின் அபிமன்யு பயிற்சி மையத்தில் உள்ள சிறப்பு தொட்டியில் அமர்ந்து தனது ஆன்ம சக்தியை வளர்க்கும் தீவிர பயிற்சியில் இறங்கினான். ரணமாளியும் அதியரசனும் அவனை ரகசியமாக கண்காணித்தனர். ஆனால் அபிமன்யு தன்னை சுற்றி அமைத்திருந்த வலிமையான ஆற்றல் கவசத்தால் அவனிடம் இவ்வளவு பிரம்மாண்டமான சக்தி எங்கிருந்து வருகிறது என்பதை அவர்களால் கண்டுபிடிக்க முடியவில்லை. இதை பார்த்த ரணமாளி குழப்பத்துடன், என்ன அதியரசரே, அந்த இளைஞனை சுற்றி இவ்வளவு ஆற்றல் எப்படி சுழல்கிறது? ஒருவேளை நீங்கள்தான் அவனுக்கு ஏதேனும் உதவி செய்தீர்களோ என்று கேட்டார். ரணமாளி அவ்வாறு நினைப்பதில் தவறு இல்லை. ஆனால் அதியரசனுக்கு உண்மை புரிந்தது. தன்னிடம் அதிகப்படியான அந்தாரி பூச்சிகளின் ரத்தின கற்கள் இல்லை என்று அபிமன்யு கூறியது ஒரு அப்பட்டமான பொய் என்பதை அவர் அந்த நொடியில் உணர்ந்தார். அபிமன்யு அந்த கற்களை தண்ணீரில் கல் எறிவதைப் போல தாராளமாக வாரி இறைத்து பயன்படுத்துவதை அவரால் தெளிவாக காண முடிந்தது. நீண்ட ஆயுளை கடந்த அதியரசன் பல விதமான மனிதர்களை கண்டவர். பலர் தங்களின் உண்மையான பலத்தையும் ரகசியங்களையும் தங்களுக்குள்ளேயே வைத்துக் கொள்ள விரும்புவார்கள் என்பதை அவர் அறிந்திருந்தார். அதியரசன் தனக்குள் மெலிதாக புன்னகைத்துக் கொண்டார். கெட்டிக்கார இளைஞன் என் முன்னாலேயே உண்மையை மறைக்கிறான். ஆனால் ஒரு வீரனுக்கு தற்காப்புக்காக சில ரகசியங்கள் தேவைதான் என்று எண்ணிய அவருக்கு அபிமன்யுவின் மீது கோபம் வரவில்லை. மாறாக அவனது இந்த துணிச்சலான அதே சமயம் ஆபத்தான வேகம் அவரது அடிமனதில் ஒரு மெல்லிய பயத்தை விதைத்தது. அந்த பயத்தை மறைத்துக் கொண்டு அதியரசன் அருகில் இருந்த ரணமாளியை ஏறிட்டு பார்த்தார். அந்த தொட்டியின் ரகசியத்தை பகிரும் விதமாக மெல்லிய குரலில் அவரிடம் பேசத் தொடங்கினார். ரணமாளி, அந்த தொட்டியை ஒரு சாதாரண பொருள் என்று நினைத்து விடாதே. அது இயற்கையின் ரகசியம். தூய ஆற்றல் பொங்கும் இடங்களில் மட்டுமே உருவாகும் ஒரு அபூர்வ கல் அது. வர்ணபூத சக்தி உறைந்திருக்கும் ஒரு பழங்கால பள்ளத்தாக்கில் நான் இதை கண்டுபிடித்தேன். இதை பலரும் வர்ணபூத சக்தி தடாகம் என்றே அழைப்பார்கள். ரணமாளி ஆச்சரியத்துடன் அதை பார்க்க அதியரசன் தொடர்ந்தார். இதற்குள் நீ எந்த மூலிகையை போட்டாலும் அதன் முழு சக்தியையும் பிழிந்து எடுத்து ஒருவனின் நரம்புகளுக்கு பாய்ச்சும் வல்லமை இதற்கு உண்டு. பல ஆண்டுகளாக என் உயிர் போல பாதுகாத்த பொக்கிஷம் இது. ரணமாளி ஆச்சரியத்துடன், அவ்வளவு அரிய பொருளை அந்த இளைஞனிடம் ஏன் கொடுத்தீர்கள்? அதியரசன் புன்னகையுடன், ஏனென்றால் அபிமன்யு வெறும் வீரன் மட்டுமல்ல, அவன் விதியையே மாற்ற பிறந்தவன். அவன் ஆன்ம வளர்ச்சியின் முதல் கட்டத்தை தாண்ட துடிக்கிறான். அவனது தாகத்திற்கு இந்த தடாகம்தான் சரியான தீனி. அதனால்தான் என் பாசத்திற்கு அடையாளமாக இதை அவனிடம் ஒப்படைத்தேன். ஆனால் தான் பரிந்துரைத்த 10 மூலிகைகளுக்கு பதிலாக அபிமன்யு அந்தாரி பூச்சிகளின் ரத்தின கற்களை உள்ளே வீசுவான் என்று அதியரசன் கனவிலும் நினைத்து பார்க்கவில்லை. அதனால்தான் அவர் பதற்றத்துடன் தனக்குள் பேசிக்கொண்டார். முட்டாள்தனமான வேகம். அபிமன்யுவின் சக்தி அதிகரிக்கும் வேகத்தை பார்த்தால் எனக்கு பயமாக இருக்கிறது. அந்த அழுத்தத்தை தாங்க முடியாமல் அவனது உடல் பலூன் போல வெடித்து சிதறிவிட்டால் என்ன செய்வது? மனித உடல் என்பது சக்தியை மெல்ல மெல்ல உறிஞ்சி அதற்கேற்ப தன்னை தயார்படுத்திக் கொள்ளும் தன்மை கொண்டது. ஆனால் அபிமன்யு இயற்கைக்கு மாறாக செயல்பட்டான். தனது பிரம்மசக்கர தாக்குதலுக்கு பயன்படுத்தும் அளவிற்கு இணையான ஒரு மாபெரும் சக்தியை ஒரே மூச்சில் உறிஞ்சிக் கொண்டிருந்தான். இதுவே அதியரசனின் கவலைக்கு காரணமாக இருந்தது. அவர் சிந்தித்துக் கொண்டிருக்கும் போதே திடீரென 5வது தளம் முழுவதும் ஒரு சக்தி வாய்ந்த ஆற்றல் அலை பரவியதை அவர் உணர்ந்தார். அங்கு பயிற்சியில் ஈடுபட்டிருந்த அனைத்து வீரர்களும் ஒரே நேரத்தில் தங்களது கண்களை திறந்தனர். அந்த அசுர ஆற்றல் அலை இப்போதுதான் திரும்பி வந்து பயிற்சியில் ஈடுபட்டிருக்கும் அபிமன்யுவிடமிருந்தே வருகிறது என்பதை அவர்கள் உடனடியாக புரிந்து கொண்டனர். இதனால் அவர்கள் அனைவரின் மனதிலும் பொறாமை தீ பற்றி கொண்டது. ஒரு மூலையில் இருந்த வீரன், நாமெல்லாம் ஒரு நிலையை உயர்த்திக் கொள்ள வருடக்கணக்கில் தவம் கிடைக்கிறோம், ஆனால் இவன் வந்த வேகத்தில் எப்படி இவ்வளவு சக்தியை இழுக்கிறான் என்று ஆதங்கப்பட்டார். வானர குலத்தைச் சேர்ந்தவர்கள் என்பதால் அவர்கள் மாய மிருக வகையைச் சேர்ந்தவர்கள். மனித உருவில் வாழ்ந்தாலும் சக்தியை உறிஞ்சும் வேகம் அவர்களுக்கு குறைவாகவே இருந்தது. ஆனால் அபிமன்யுவின் வேகம் அவர்களை மிரள வைத்தது. அதே தளத்தில் பயிற்சியில் இருந்த அபர்ணா ஆச்சரியத்தில் உறைந்தார். இவன் எப்படி 4வது தளத்தை இவ்வளவு சீக்கிரம் கடந்தான்? இவனிடம் ஏதோ ஒரு மர்மம் இருக்கிறது என்று பொறாமையுடன் முணுமுணுத்தாள். அவன் அப்படி என்ன பயிற்சி செய்கிறான் என்று சென்று பார்க்க அவள் விரும்பினாள். ஆனால் சற்று முன்பு உக்கிரபாணிக்கும் அபிமன்யுவுக்கும் நடந்த அந்த பயங்கரமான சண்டை அவளது நினைவுக்கு வந்தது. அவளது கண்களில் பயம் எட்டி பார்த்தது. இல்லை, இவனிடம் இப்போது நெருங்குவது ஆபத்து என்று நினைத்தவள் அமைதியாக கண்களை மூடிக்கொண்டு மீண்டும் பயிற்சியை தொடர்ந்தாள். ஆனால் சிறிது நேரத்திலேயே 5வது தளத்தில் இருந்த வெண்புகை ஆற்றல் அதிவேகமாக குறைவதை அவள் உணர்ந்தாள். அருகில் இருந்த அறைகளில் பயிற்சி செய்பவர்களை அவள் பார்த்தாள். ஆற்றலின் இந்த திடீர் மாற்றத்தால் அவர்கள் முகத்திலும் அதே அதிர்ச்சி உறைந்திருந்தது. 5வது தளத்தில் ஆற்றல் பற்றாக்குறை ஏற்பட்ட அதே வேளையில் அந்த சிறப்பு தொட்டிக்குள் அமர்ந்திருந்த அபிமன்யுவை ஒரு பயங்கரமான ஆற்றல் புயல் சூழ்ந்திருந்தது.
அந்த புயல் அவனது உடலுக்குள் ஆற்றலை வலுக்கட்டாயமாக திணித்துக் கொண்டிருந்தது. அவனது உடல் தக்காளி பழத்தைப் போல சிவந்து போனது. அந்த சிவப்பு திரவத்தின் நடுவே இருந்த அபிமன்யு சட்டென்று நெஞ்சை பிடித்துக் கொண்டு அலறினான். அவன் கண்ட அந்த மர்ம கனவின் ஈட்டி நிஜத்தில் அவன் நெஞ்சை துளைத்தது போல் இருந்தது. ஏன் அந்த உருவம் தன்னை தாக்கியது? அந்த கனவுக்கும் எப்போது ஏற்படும் இந்த தீவிர வலிக்கும் என்ன தொடர்பு? அவனுக்கு புரியவில்லை. ஆனாலும் நெஞ்சில் தொடங்கிய வலி நரம்பு மண்டலம் முழுவதும் மின்சாரம் போல பரவியது. இதயம் வெடிக்க துடித்தது. இந்த வேதனையை தாங்க முடியாமல் உடல் சிதையப் போவதை அவன் உணர்ந்தான். இது சாதாரண பயிற்சி அல்ல, இது ஒரு சாவு விளையாட்டு. உயிர் பிழைக்க ஒரே வழி அந்த ஆற்றலை தன் வசப்படுத்துவதுதான். தயங்க வேண்டிய நேரம் அல்ல இது. தன் மோதிரத்தில் இருந்து வேட்டையாடி சேமித்த அத்தனை அந்தாரி ரத்தின கற்களையும் அள்ளி அந்த தொட்டிக்குள் கொட்டினான். நடப்பது நடக்கட்டும். கற்கள் தொட்ட மறுகணம் அறை அதிரத் தொடங்கியது. தொட்டியின் நீர் கொதித்து வெறித்தனமாக சுழன்றது. அபிமன்யுவின் சக்தி புள்ளிகள் பலவந்தமாக திறக்கப்பட்டன. அறைக்குள்ளே இருந்த நீல நிற புகையும் செந்நிற ஒளியும் கதவின் இடுக்குகள் வழியே சீறிக்கொண்டு வெளியேறத் தொடங்கின. அந்த அந்தாரி கற்கள் நீரை தொட்ட மறுகணமே குமிழிகள் உருவாகி நீர் கொதிக்க தொடங்கியது. அவனது உடல் பயங்கரமாக நடுங்கியது. ஆனாலும் அவன் தைரியத்தை இழக்கவில்லை. கண்களை திறக்கவும் இல்லை. அப்போது அவனை யாராவது பார்த்திருந்தால் நிச்சயமாக உறைந்து போயிருப்பார்கள். அவனது உடல் முழுவதும் இரத்த சிவப்பாக மாறியிருந்தது. அவனிடமிருந்து தொடர்ந்து ஒரு விதமான வாசனை வெளியேறிக் கொண்டிருந்தது. இவை அனைத்தும் அதிகரசன் கொடுத்த அந்த மஞ்சள் நிற பிரகாசமான குளிகையின் வேலையே. அந்த குளிகை அவனது ஆன்ம சக்தியை தொடர்ந்து சுத்திகரித்துக் கொண்டிருந்தது. அதன் உதவியுடன் ஆன்ம சக்தியை அதிகரித்து ஆன்ம பிறப்பின் முதல் கட்டத்தை அடைவதே அபிமன்யுவின் லட்சியமாக இருந்தது. தனக்குள் எரியும் அந்த தாங்க முடியாத வெப்பத்தை உணர்ந்த அவன் தான் என்ன செய்ய வேண்டும் என்பதை புரிந்து கொண்டான். அவன் தனக்குள் உறுதியாக சொல்லிக் கொண்டான். இப்போது வந்த உருவம் யார் என்ற பயிற்சியை முடித்தவுடன் கண்டுபிடிக்க வேண்டும். இந்த நரக வெப்பத்தில் இருந்து தப்பிக்க ஒரே ஒரு வழிதான் இருக்கிறது. இந்த முழு ஆற்றலையும் எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் நான் உறிஞ்சியே ஆக வேண்டும். இல்லை என்றால் ஆன்ம சக்தியின் முதல் கட்டத்தை கடப்பதற்கு முன்பே ஆற்றல் பற்றாக்குறையால் என் ஆன்மா என் உடலை விட்டு பிரிந்துவிடும். அதை தடுக்க நான் இப்போது என் உடலில் உள்ள அனைத்து சக்தி புள்ளிகளையும் திறந்தே ஆக வேண்டும். அனைத்து சக்தி புள்ளிகளும் திறக்கப்பட்டால் அவை அந்த வெப்பத்தை வேகமாக உறிஞ்சி அவனது உடலுக்குள் இருக்கும் தேவோதை நிலை சக்திகளுக்குள் அனுப்பிவிடும். அந்த கல்லில் தான் அனுப்பிய தனது 2 பஞ்சபூத சக்திகளையும் சேமித்து வைத்திருந்தான். அவன் ஒரு முடிவுக்கு வந்தவனாய் தனது உடலின் அனைத்து புள்ளிகளையும் திறந்தான். அவன் தனது அனைத்து சக்தி புள்ளிகளையும் திறந்த மறுகணமே அந்த அறை ஒரு பயங்கரமான நிலநடுக்கத்தைப் போல குலுங்கியது. அவனை சுற்றியிருந்த ஆற்றல் புயல் 10 மடங்கு பெரிதாகி நாலாபுறமும் இருந்த ஆற்றலை வெறித்தனமாக உறிஞ்சத் தொடங்கியது. அவன் உடல் அந்த அசுர ஆற்றலை தாங்க முடியாமல் துடித்தது. அந்த துயரமான கணத்தில் அபிமன்யுவின் வாயிலிருந்து ஒரு மரண ஓலம் வெடித்து கிளம்பியது. அந்த கதறலை கேட்ட 5வது தளத்தில் இருந்த அனைவரும் திடுக்கிட்டு கண்களை திறந்தனர். திடீரென அந்த பயிற்சி தளம் முழுவதும் எச்சரிக்கை மணி ஒலிப்பது போல அதிர்ந்தது. வீரர்கள் அனைவரும் தங்கள் அறைகளை விட்டு அலறியபடி வெளியே ஓடி வந்தனர். ஆனால் ஒரு குறிப்பிட்ட அறையின் முன் மட்டும் காலமே உறைந்து போயிருந்தது. அபிமன்யு இருந்த அந்த அறை மரணத்தின் தூதுவனைப் போல அடர்ந்த வெண்பனி புகையால் முழுமையாக மூடப்பட்டிருந்தது. அந்த புகை சாதாரணமாக இல்லை. அது ஒரு பசித்த நாகத்தைப் போல சுவர்களை சுற்றி கொண்டு அங்கிருந்த காற்றில் இருந்த கடைசி துளி வெப்பத்தையும் உறிஞ்சிக் கொண்டிருந்தது. இதைக் கண்ட சுமதேன் ஆத்திரத்தில் சிவந்தான். 4ஆம் கட்ட அமரோதய வீரனான அவனுக்கு ஒரு புதுமுக வீரன் இப்படி தளத்தையே ஸ்தம்பிக்க வைத்தது மிகப்பெரிய அவமானமாக தெரிந்தது. யார் இவன்? என் அனுமதியின்றி அந்த தளத்தின் மொத்த ஆற்றலையும் திருடும் இவன் யார்? இங்கேயே ஒரு தனி ராஜ்யம் நடத்த துணிந்து விட்டானா என்று கர்ஜித்தபடி முன்னேறினான். சுமதேன் கதவை தொட்ட மறுகணமே காற்றில் பந்து போல தூக்கி வீசப்பட்டான். அவன் உடல் பாறையில் மோதி நிலைக்குலைந்து விழுந்த போது அவனது கவச ஆடைகள் கருகி புகைந்து கொண்டிருந்தன. தட்டுத்தடுமாறி எழுந்தவன் கண்களில் இப்போது பயம் கலந்த ஆச்சரியம். அந்த அறையைச் சுற்றி ஒரு கண்ணுக்கு தெரியாத பஞ்சபூத சக்தியின் திரைச்சீலை அதிர்ந்து கொண்டிருந்தது. அது ஒரு கவசம் அல்ல, அது ஒரு உயிருள்ள வேலி. அதை வலுக்கட்டாயமாக உடைக்க முயன்றால் அந்த அறை ஒரு எரிமலையாக வெடித்து உள்ளே இருப்பவனையும் வெளியே இருப்பவனையும் சேர்த்து சாம்பலாகிவிடும் என்பதை அவன் உணர்ந்தான். அவனது முகத்தில் கவலை படர்ந்தது. கடந்த சில நாட்களாக அவன் இந்த கோபுரத்தில் இருந்தாலும் குலத்தின் பல இளம் வீரர்களை தோற்கடித்த ஒரு பையனை பற்றி அவன் ஏற்கனவே கேள்விப்பட்டிருந்தான். இது அவன்தான் என்பதை அவன் புரிந்து கொண்டான். கோபத்தை கட்டுப்படுத்திக் கொண்டு அவன் திரும்பினான். ஒரு 4ஆம் கட்ட அமரோதய வீரனையே சண்டையிடாமல் பயப்பட வைத்த அந்த அறைக்குள் இருப்பது யார் என்பதை அறிய அங்கிருந்த அனைவரும் துடித்தனர். மற்றவர்களும் ஆர்வக்கோளாறில் அந்த அறையை நோக்கி நகர்ந்தனர். ஆனால் அவர்கள் அடியெடுத்து வைத்த உடனேயே அவர்களையும் அந்த தாக்குதல் தாக்கியது. அபிமன்யுவை சுற்றியிருந்த அந்த பஞ்சபூத சக்திகள் நண்பன் யார்? தன்னை நெருங்கும் எவனையும் அது தாக்கியது. சில அடிகள் சென்ற சுமதேன் திரும்பி பார்க்கும்போது தனது சக வீரர்கள் தாக்கப்படுவதைக் கண்டான். அவன் அவர்களிடம் திரும்பி வந்தான். 10க்கும் மேற்பட்ட அமரோதய வீரர்கள் தங்கள் மீது தாக்குதல் நடப்பதை உணர்ந்த போது அவர்களின் கண்களில் கோபம் கொழுந்துவிட்டு எரிந்தது.
சுமதேன் ஆவேசத்துடன் கத்தினார். என்ன வேடிக்கை பார்க்கிறீர்கள்? நம் இடத்திற்கு வந்து நம்மை உள்ளே விடாமல் வேலி போட்டு வைத்திருப்பவனை விடக்கூடாது. சகோதரர்களே, நாம் அனைவரும் ஒன்றாக இணைந்து தாக்குவோம். இந்த தடையை இப்போதே உடைப்போம். அப்போது ஒரு மூத்த வீரன் தயக்கத்துடன் தடுத்தான். சுமதேன், சற்று பொறு. இது சாதாரண கவசம் அல்ல. உள்ளே இருப்பது மனிதனா அல்லது உருமாறி வந்த அரக்கனா? இதிலிருந்து வெளிப்படும் அனல் ஏதோ ஒரு பஞ்சபூத எரிமலை கொதிப்பது போல் இருக்கிறது. இதை உடைத்தால் நாம் அனைவரும் சாம்பலாகி விடுவோம். கோழையே என்று சீறினான் சுமதேன். நம் எதிர்காலமே இந்த தளத்தின் ஆற்றலில் தான் இருக்கிறது. இவன் மொத்தத்தையும் உறிஞ்சிவிட்டால் அடுத்த 6 மாதங்களுக்கு நாம் வெறும் கையைத்தான் பிசைந்து கொள்ள வேண்டும். உங்கள் முழு பலத்தையும் திரட்டுங்கள், தாக்குங்கள். மறுபுறம் இதை தங்களது ஆன்ம சக்தியின் மூலம் பார்த்த அதிகரசன் அதிர்ச்சியில் உறைந்தார். முட்டாள்கள்! ஆன்ம பிறப்பின் உச்சத்தில் இருப்பவனை சீண்டுவது தூங்கும் எரிமலை தட்டி எழுப்புவதற்கு சமம். அவர்கள் 5வது தளத்தையே சுடுகாடாக்கப் போகிறார்கள். ரணமாளி பதற்றத்துடன் எழுந்தார். நாம் உடனே சென்று அவர்களை தடுத்து நிறுத்துவோமா அதிகரசரே? அதிகரசன் வியர்த்து விறுவிறுக்க, இல்லை ரணமாளி, காலம் கடந்து விட்டது. ஆற்றல் எல்லையை தொட்டு விட்டது. இனி எவரும் அவனை நெருங்க முடியாது. விதி என்ன வைத்திருக்கிறது என்று பார்ப்போம் என்றார். அடுத்த நொடி சுமதேனின் கட்டளைப்படி அனைத்து வீரர்களும் ஒன்றிணைந்து அந்த அறையை சுற்றியிருந்த ஆற்றல் திரையை நோக்கி தங்கள் முழு பலத்தையும் பாய்ச்சினர். அப்போது ஒரு பெரிய வெடிப்பு சத்தம் கேட்டது. அந்த திரைச்சீலையில் விரிசல்கள் விழுந்தன. மற்றொரு வெடிப்புடன் அது சுக்குநூறாக உடைந்து சிதறியது. ஆனால் திடீரென்று அந்த அறையின் சுவர்கள் பயங்கரமாக நடுங்கத் தொடங்கின. அனைவரும் அவசரமாக பின்வாங்கினர். அபர்ணா ஒரு ஓரமாக அமைதியாக நின்று அனைத்தையும் கவனித்துக் கொண்டிருந்தாள். அவளும் உள்ளே சென்று பார்க்க விரும்பினாள். ஆனால் உக்கிரபாணியுடனான அபிமன்யுவின் சண்டையை பார்த்த பிறகு அவனை எதிர்கொள்ளும் தைரியம் அவளுக்கு அறவே இல்லை. அவள் சிந்தித்துக் கொண்டிருந்த போதே இடி முழக்கம் போன்ற ஒரு பிரம்மாண்டமான வெடிப்பு நிகழ்ந்தது. அந்த அறையின் வலிமையான சுவர்கள் வெடித்து சிதறின. புழுதி அடங்கியதும் உள்ளே அந்த பெரிய கல் தொட்டியில் அமர்ந்திருந்த அபிமன்யு அனைவரின் கண்களுக்கு தெரிந்தான். அவனது உடல் முழுவதும் தகதகவென சிவந்து போயிருந்தது. அவனை சுற்றி 100 அடி உயரத்திற்கு ஒரு அசுர ஆற்றல் புயல் வெறித்தனமாக சுழன்று கொண்டிருந்தது. பணிவானர குலத்தின் பயிற்சி மையத்தின் 5வது தளத்தில் அபிமன்யுவின் மாபெரும் சக்தியால் ஒரு முழுமையான கலவரமே உருவாகியிருந்தது. அந்த தளத்தில் இருந்த ஒவ்வொரு வீரனும் தங்களின் கண்களுக்கு முன்பாக வெறித்தனமாக சுழன்று கொண்டிருந்த 100 அடி அகலமான அந்த அசுர ஆற்றல் புயலைக் கண்டு அதிர்ச்சியில் சிலையாக உறைந்து நின்றார்கள். பொதுவாக பயிற்சி வேகம் அதிகரிக்கும் போது ஒரு ஆற்றல் சுழல் உருவாவது வழக்கம்தான். ஆனால் அபிமன்யுவை சுற்றி உருவாகியிருந்த அந்த சுழல் சாதாரணமானதை விட பல மடங்கு பிரம்மாண்டமாக இருந்தது. அது மட்டுமல்ல, அந்த சுழல் வேகம் அந்த தளத்தில் இருந்த அனைத்து வெண்புகை ஆற்றல்களையும் ஒரு மாபெரும் காந்தம் போல அவனை நோக்கி அசுர வேகத்தில் இழுத்துக் கொண்டிருந்தது. அந்த அறையின் வெளியே நின்று கொண்டிருந்த சுமதேன் மற்றும் மற்ற வீரர்கள் அந்த சுழலின் மையத்தில் அமர்ந்து பயிற்சி முத்திரைகளை உருவாக்கிக் கொண்டிருந்த அபிமன்யுவை பார்த்த மறுகணமே பேரதிர்ச்சி அடைந்தனர். அவனது உடல் முழுவதும் இரத்த சிவப்பாக மாறி இருந்தது. இருப்பினும் அவன் சிறிதும் சளைக்காமல் மூர்க்கமாக ஆற்றலை உறிஞ்சிக் கொண்டே இருந்தான். இதைக் கண்ட சுமதேன் ஒரு ஆழமான குளிர்ந்த பெருமூச்சு விட்டான். அவன் மிகவும் தீவிரமான குரலில், நம்பவே முடியவில்லை. வெறும் அமரோதய நிலையில் இருக்கும் இந்த இளைஞனின் பயிற்சி முத்திரை ஒரு தேவோதய நிலை வீரனையே அதிர்ச்சி அடைய செய்யும் அளவிற்கு இவ்வளவு கொடூரமாக இருக்கிறது. இதை கேட்ட அவன் அருகில் இருந்த மற்றொரு இளம் வீரன் ஆச்சரியத்துடன், சுமதேன், நீயா இப்படி சொல்கிறாய்? உனக்கு பல திறமையான ஆட்களையும் உனது பயிற்சி வேகத்தையும் அதிகரிக்க உதவி செய்த பல வைத்தியர்களையும் தெரியுமே. அவர்களோடு சேர்ந்து நீ பல குளிகைகளையும் மூலிகைகளையும் கூட சேகரித்திருக்கிறாயே. இந்த இளைஞன் தனது பயிற்சி முத்திரையை இவ்வளவு வலுப்படுத்தவும் ஆற்றலை உறிஞ்சும் வேகத்தை அதிகரிக்கவும் எந்த தரத்திலான குளிகையை பயன்படுத்தி இருப்பான் என்று நீ நினைக்கிறாய் என்று கேட்டான். இதை கேட்ட உடனேயே சுமதேன் மிகவும் தீவிரமான துணையில் பதிலளித்தான். எனது அனுபவத்தில் சொல்கிறேன், இவன் எந்த ஒரு குளிகையையும் பயன்படுத்தவில்லை. அதற்கு பதிலாக இந்த இளைஞன் தனது உடலில் 90க்கும் மேற்பட்ட பிந்து சக்கர புள்ளிகளை திறந்திருக்கிறான். அதனால்தான் அவனது பயிற்சி முத்திரை எவ்வளவு கொடூரமானதாக இருக்கிறது. அவனது முகத்தில் ஆச்சரியம் அப்பட்டமாக தெரிந்தது. அபிமன்யுவையே ஆழமாக உற்று நோக்கியபடி அவன் தொடர்ந்தான். ஆனால் இந்த இளைஞனின் அதிர்ஷ்டம் மிக மோசம். அவன் தனது பயிற்சி முத்திரையின் வேகத்தை எவ்வளவுதான் அதிகரித்திருந்தாலும் அவன் உறிஞ்ச முயற்சிக்கும் இவ்வளவு மாபெரும் ஆற்றலை கையாளுவது அவனுக்கு சுலபமாக இருக்காது. ஒருவேளை அவன் அதை வெற்றிகரமாக உறிஞ்சினால் கூட அவனால் அதை கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்க முடியாது. ஆற்றல் இப்படி ஒட்டுமொத்தமாக உறிஞ்சப்படும் போது மனித உடலால் அதை முழுமையாக நிலைப்படுத்த முடியாது. ஆற்றலின் அளவு ஏற்ற இறக்கங்களுக்கு உள்ளாக தொடங்கும். ஒருவேளை அவனால் இந்த ஏற்ற இறக்கங்களை தடுத்து நிறுத்த முடியாமல் போனால் அவன் உடலில் உள்ள நரம்புகள் வெடித்து சிதறும். அதன் பிறகு அவன் தனது வாழ்நாளில் மீண்டும் இந்த நிலையை எட்டவே முடியாது. அதனால்தான் நாம் இப்போதே இந்த தளத்தை விட்டு வெளியேற வேண்டும். இல்லை என்றால் அவனது ஆற்றல் வெடித்து சிதறும் போது நாமும் படுகாயம் அடைவதிலிருந்து தப்பிக்க முடியாது. அப்படி கூறியபடியே நரைத்த முடிக்கொண்ட சுமதேன் 5வது தளத்தின் வெளியேறும் வழியை நோக்கி மெதுவாக நடக்கத் தொடங்கினான். அவனது வார்த்தைகளை கேட்ட அங்குள்ள மற்ற இளம் வீரர்களும்
அபிமன்யுவின் மீது தங்களது கோபமான மற்றும் பொறாமை நிறைந்த பார்வைகளை வீசியபடியே அங்கிருந்து வெளியேறத் தொடங்கினர். உண்மையை சொல்லப்போனால் தங்களது பயிற்சியை பாதியிலேயே நிறுத்திவிட்டு ஒரு பயிற்சி மையத்தில் இருந்து அவர்கள் வெளியேற வேண்டிய கட்டாயத்திற்கு ஆளாவது இதுவே முதல் முறையாகும். அதற்காக அவர்கள் மிகுந்த அவமானம் அடைந்தனர். ஆனால் அவர்கள் அங்கேயே தங்கி பயிற்சியை தொடர்ந்தாலும் அதனால் அவர்களுக்கு எந்த ஒரு பெரிய பலனும் கிடைக்கப் போவதில்லை என்பதை அவர்கள் அனைவரும் நன்கு உணர்ந்திருந்தார்கள். அபிமன்யுவின் அந்த கொடூரமான பயிற்சி முத்திரையும் அவனது சக்தி புள்ளிகள் ஆற்றலை உறிஞ்சும் வேகமும் அவர்கள் அனைவரின் ஒட்டுமொத்த வேகத்தையும் விட பல மடங்கு அதிகமாக இருந்தது. அந்த கணத்தில் 5வது தளம் முழுவதுமாக வெறிச்சோடியது. ஆனால் ஒரே ஒரு பெண் மட்டும் அங்கே நின்று கொண்டிருந்தாள். தக்காளி பழத்தைப் போல சிவந்து நெருப்பில் வெந்து கொண்டிருந்த அபிமன்யுவின் உடலையே கவலையுடன் வெறித்து பார்த்து கொண்டிருந்தாள். அந்த பெண் வேறு யாரும் அல்ல, அபிமன்யுவுக்கு தெரியாமலேயே அவனுக்கு பலமுறை உதவிய ரத்னவதிதான் அவள். உக்கிரபாணியுடனான அபிமன்யுவின் சண்டையின் போது அவளுக்கு கொடுக்கப்பட்டிருந்த சக்தி கல்லை உடைத்து அவளது தந்தையான தலைவர் இமயவர்மனை உதவிக்கு அழைத்ததும் இதே ரத்னவதிதான். இதற்கெல்லாம் ஒரே காரணம் அபிமன்யுதான். அவனது திறமையாலும் மாபெரும் அசுர சக்தியாலும் அவன் ரத்னவதியின் இதயத்தில் ஒரு பிரிக்க முடியாத இடத்தை பிடித்து விட்டான். வெளிப்படையாக சொல்லப்போனால் அவளது மனதிற்குள் அபிமன்யுவை பிடிக்க தொடங்கிவிட்டது. தங்களது வானர குலத்தை காப்பாற்றுவதற்காக அபிமன்யு அந்த ஆபத்தான நீலவஜ்ர தாமரை பனிக்குளத்திற்குள் இறங்குவான் என்று அவளது தந்தை அவளிடம் கூறியிருந்ததிலிருந்து அவளுக்கு அபிமன்யுவின் மீதான ஈர்ப்பு மேலும் அதிகரித்தது. அது மட்டுமல்லாமல் வானர குலத்தின் தலைவரான அவளது தந்தை எவரும் அபிமன்யுவுக்கு எந்த ஒரு தொந்தரவும் கொடுக்க கூடாது என்பதை உறுதி செய்யும்படி ரத்னவதியிடம் கட்டளையிட்டிருந்தார். அபிமன்யுவோ ஒரு நிபந்தனையின் அடிப்படையில் மட்டுமே உதவி செய்வதாக தெளிவாக கூறியிருந்தார். அதாவது உதவி செய்வதற்கு பதிலாக தலைவர் இமயவர்மன் அந்த நீலவஜ்ர தாமரை பனிக்குளத்திற்குள் பயிற்சி செய்ய அவனை அனுமதிக்க வேண்டும் என்பதே அந்த நிபந்தனையாகும். மறுபுறம் அந்த தொட்டிக்குள் தொடர்ந்து அமர்ந்திருந்ததாலும் மாயசக்தி கற்களின் எரியும் ஆற்றலை தொடர்ந்து பொறுத்து கொண்டதாலும் ஏற்கனவே சிவந்திருந்த அபிமன்யுவின் தோல் இப்போது கருகத் தொடங்கியிருந்தது. இதனால் தாங்க முடியாத மரண வலி அவனது உடலுக்குள் அலையாக பாய்ந்தது. இருந்த போதிலும் அந்த தொட்டி போன்ற பீடத்திற்குள் இருந்த இரத்த சிவப்பு நிற நீரிலிருந்து அவன் தொடர்ந்து ஆற்றலை மூர்க்கமாக உறிஞ்சிக் கொண்டே இருந்தான். அவனது உடலில் இருந்து தொடர்ந்து நீராவி வெளியேறிக் கொண்டிருந்தது. அவனது நீண்ட முடிகள் கூட தீய்ந்து கருகத் தொடங்கின. இவை அனைத்தும் சாத்தியமானதற்கு காரணம் அபிமன்யுவின் உடலுக்குள் இருந்த நிலபூத சக்தி மட்டுமே. அதுதான் பயிற்சியின் போது பழுதடையும் அவனது நரம்புகளை தொடர்ந்து சரி செய்து கொண்டிருந்தது. அந்த நிலபூத சக்தி மட்டும் அவனிடம் இல்லை என்றால் இவ்வளவு குறுகிய காலத்தில் இவ்வளவு மாபெரும் இயற்கை ஆற்றலை அவனால் ஒருபோதும் உறிஞ்சி இருக்கவே முடியாது. அபிமன்யு இப்போது அந்த வலியால் முழுமையாக சோர்வடைந்திருந்தான். அவன் தனக்குள் சிந்தித்து கூறினான், இனிமேல் நான் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். இந்த முட்டாள்தனமான கல் தொட்டியை நான் என் வாழ்நாளில் மீண்டும் பயன்படுத்தவே மாட்டேன். அது மட்டுமல்ல, அந்த சுமேதன் எக்காலத்திலும் மறக்க முடியாத ஒரு மாபெரும் பாடத்தை நான் அவனுக்கு கற்பிப்பேன். உண்மையில் அந்த சுமேதன் மற்றவர்களை தூண்டிவிட்டு அனைவரும் ஒன்றிணைந்து அபிமன்யுவின் பஞ்சபூத சக்தி திரைச்சீலையை உடைக்காமல் இருந்திருந்தால் அவனை சுற்றியிருந்த அந்த ஆற்றல் சுழல் மிகவும் மெதுவாகவே அவனது உடலுக்குள் ஆற்றலை செலுத்தி இருக்கும். ஆனால் அந்த திரைச்சீலை உடைக்கப்பட்ட மறுகணமே அந்த ஆற்றல்கள் அனைத்தும் ஒரு உடைந்த அணைக்கட்டிலிருந்து பாயும் வெள்ளத்தைப் போல முழு வேகத்தில் அவனுக்குள் பாயத் தொடங்கின. அதனால்தான் கட்டுப்பாட்டில்லாமல் உயரும் தனது ஆற்றலின் வேகத்தை அபிமன்யுவால் சற்று கூட தடுத்து நிறுத்த முடியவில்லை. தனது ஆற்றலை படிப்படியாக அதிகரிக்கவில்லை என்றால் அவனது உடல் அதை தாங்கிக் கொள்ளும் அளவிற்கு வலிமையாக இருக்காது என்பதையும் அது எதிர்காலத்தில் எண்ணற்ற மாபெரும் பிரச்சனைகளை உருவாக்கும் என்பதையும் அவன் நன்கு அறிந்திருந்தான். அவன் தனது முழு மூச்சை கொடுத்து முயன்றும் அவனது ஆற்றல் உயர்வதை தடுத்து நிறுத்த அவனால் முடியவில்லை. இதற்கு காரணம் அவனது உடலுக்குள் சுற்றி கொண்டிருந்த அந்த மஞ்சள் நிற ஒளிக்குளிகைதான். இப்போது அதன் பிரகாசம் சற்று மங்கி இருந்தது. அது ஏற்கனவே அவனது உடலின் பாதிக்கும் மேற்பட்ட பகுதிகளை கடந்து விட்டது. ஆனால் அவனது கஷ்டம் அதோடு முடிந்துவிடவில்லை. அவனது உடல் இவ்வளவு மாபெரும் ஆற்றலை உறிஞ்சியிருந்தது. வேறு யாராவது இந்த அளவிற்கு ஆற்றலை உறிஞ்சி இருந்தால் அவர்கள் அமரோதய நிலையின் 4 கட்டங்களை சுலபமாக கடந்திருப்பார்கள். ஆனால் அபிமன்யு மற்றவர்களை போன்றவன் அல்ல. ஆற்றல் அவனது உடலுக்குள் நுழைந்ததும் அது அவனது வர்ணபூத சக்தி மற்றும் நிலபூத சக்தியால் சுத்திகரிக்கப்பட்டது. இதன் காரணமாக அசுத்தமான ஆற்றல்கள் அனைத்தும் வெளியேறப்பட்டன அல்லது அந்த 2 பஞ்சபூத சக்திகளால் முழுமையாக அழிக்கப்பட்டன. இந்த முறை அபிமன்யு தனது பயிற்சிக்காக பழங்கால அந்தாரி பூச்சி சக்தி கற்களை பயன்படுத்தி இருந்தான். இவை அவன் நீலவஜ்ர தாமரை பனிக்குளத்தின் ஆழத்தில் கண்டெடுத்த அதே கற்களாகும். ஆனால் அந்த மாயப்பூச்சிகளின் இயற்கையான ஆற்றல் நெருப்பு பஞ்சபூத சக்தியை கொண்டது என்பது அவனுக்கு தெரியாது. அந்த நெருப்பு ஆற்றல் அவனது உடலுக்குள் நுழைந்த மறுகணமே அவனது தோல் கொடூரமாக எரியத் தொடங்கியது. உடலெங்கும் பெரிய பெரிய விரிசல்கள் தோன்றின. இதைக் கண்ட அபிமன்யுவின் நெற்றியில் மெல்லிய கவலை ரேகைகள் படர்ந்தன. அதே நேரத்தில் ரத்னவதி அபிமன்யு பயிற்சி செய்வதை தொடர்ந்து பார்த்து கொண்டிருந்தாள். அவனது கொடூரமான நிலையைக் கண்டு அவளது முகத்திலும் மரண கவலை படர்ந்தது.
விரைவில் ஏதாவது செய்யவில்லை என்றால் அந்த மாபெரும் ஆற்றலின் அழுத்தத்தை தாங்க முடியாமல் அபிமன்யுவின் உடல் வெடித்து சிதறிவிடும் என்பதை அவள் புரிந்து கொண்டாள். ஒரு முழு நாள் கடந்தும் அபிமன்யு இன்னும் பயிற்சி செய்து கொண்டே இருந்தான். அவனது ஆற்றல் வளர்ச்சியின் வேகம் மேலும் அசுரத்தனமாக அதிகரித்திருந்தது. திடீரென்று அவனது உடலில் இருந்து மற்றொரு பயங்கரமான ஆற்றல் அலை வெடித்து சிதறியது. இதைக் கண்ட ரத்னவதி அதிர்ச்சியில் அலறினாள். அபிமன்யு அமரோதய நிலையின் 5வது கட்டத்தையும் அடைந்து விட்டான். அவனது ஆற்றல் இப்படியே கட்டுக்கடங்காமல் அதிகரித்துக் கொண்டே போனால் அந்த அசுர அழுத்தத்தில் அவனது உடல் வெடித்து சுக்குநூறாகிவிடும். இந்த அபாயத்தை உணர்ந்த அவளது கண்களில் ஆழ்ந்த கவலை நிரம்பியது. அவள் அபிமன்யுவுக்கு உதவி செய்ய துடித்தாள். ஆனால் அவனது உடலுக்குள் நடக்கும் இந்த மாபெரும் மாற்றங்களில் அவள் குறுக்கிட்டதை குலத்தின் மூத்தவர்கள் கண்டுபிடித்தால் அவர்கள் அபிமன்யுவை ஒருபோதும் உயிருடன் விடமாட்டார்கள் என்பது அவளுக்கு நன்றாகவே தெரியும். அதனால்தான் அபிமன்யு எப்படியாவது தனது ஆற்றல் உயர்வதை தானே தடுத்து நிறுத்த வேண்டும் என்று அவள் மனதிற்குள் கடவுளை வேண்டினாள். அபிமன்யுவை சுற்றியிருந்த அந்த பஞ்சபூத திரைச்சீலை ஏற்கனவே உடைந்து விட்டதால் அவனை சுற்றியிருந்த ஆற்றல் புயல் இப்போது இன்னும் மூர்க்கமாக மாறியிருந்தது. இந்த நிலையில் ரத்னவேதியோ அல்லது குலத்தின் வேற எந்த மூத்தவரோ அவனுக்கு உதவி செய்வது அசாத்தியமான காரியம். திடீரென்று அபிமன்யுவின் உடலில் இருந்து மற்றொரு மாபெரும் ஆற்றல் அலை வெடித்து கிளம்பியது. அவனது ஆற்றல் அமரோதய நிலையின் 6வது கட்டத்தை எட்டியது. ஒரு மரண ஓலம் அவனது வாயிலிருந்து வெடித்து கிளம்பியது. அவனது உடலில் இருந்து விரிசல்கள் அவனது மார்பு வரை கொடூரமாக பரவின. இதைக் கண்ட ரத்னவதி பதற்றத்துடன் தனக்குள் அலறினா, கடவுளே, எதை நினைத்து நான் இவ்வளவு நேரம் பயந்தேனோ அதுவே இறுதியில் நடந்துவிட்டதே. அந்த எண்ணத்துடன் அவள் அபிமன்யுவை நோக்கி ஓட முற்பட்ட போது அவனது உடலில் இருந்த விரிசல்களின் வழியாக ஆற்றல் வெளியேறுவதை அவளது கண்கள் கவனித்தன. ஆனால் அவனது அந்த முரட்டுத்தனமான பயிற்சி முத்திரையின் காரணமாக வெளியேறிய அந்த ஆற்றல்கள் அனைத்தும் மீண்டும் அவனது உடலுக்குள்ளேயே வலுக்கட்டாயமாக திணிக்கப்பட்டுக் கொண்டிருந்தன. இதை கவனித்த ரத்னவதி பெருங்கவலையுடன் கூறினார், இது எப்படித்தான் நடக்கும் என்று எனக்கு தெரியும். அபிமன்யுவால் அவனது உடலுக்குள் இருக்கும் அந்த அசுர ஆற்றலை இனி ஒருபோதும் கட்டுப்படுத்த முடியாது. அவனது உடல் முழுவதும் ஆற்றலால் நிரம்பி வழிகிறது. அவள் பேசி முடிப்பதற்குள் மற்றொரு பயங்கரமான ஆற்றல் அலை வெடித்து அபிமன்யு 7வது கட்டத்தை எட்டினார். ரத்னவதியால் இனிமேலும் வேடிக்கை பார்க்க முடியவில்லை. அபிமன்யுவின் உடல் சிதறப்போகும் அந்த நொடியில் அவள் ஒரு போர் வீராங்கனையாக மாறினார். எதற்கும் அஞ்சாத அவளது கால்கள் அந்த நெருப்பு பிழம்பை நோக்கி சீறின. அடுத்த வினாடி அவள் அந்த சிறப்பு தொட்டிக்குள் குதித்தாள். அபிமன்யுவின் உடலில் இருந்து வெளிப்பட்ட அனல் காற்று அவளது ஆடைகளை தீக்க தொடங்கியது. அந்த தொட்டிக்குள் இருந்த நீர் இப்போது உருகிய இரும்பாக கொதித்துக் கொண்டிருந்தது. அவளது மேனி அந்த வெப்பத்தால் சிவந்தாலும் அவளது லட்சியம் குறையவில்லை. அபிமன்யுவின் கண்கள் மூடியிருந்தாலும் ஒரு ஆற்றல் மிக்க உயிர் தனக்கு துணை நிற்க வந்திருப்பதை அவன் உணர்ந்தான். ஆனால் அந்த அசுர ஆற்றலை அடக்க முடியாமல் அவன் மரண விளிம்பில் துடித்துக் கொண்டிருந்தான். ரத்னவதி புரிந்து கொண்டாள். அவனது உடல் தாங்க முடியாத அந்த மிகை ஆற்றலை தான் பகிர்ந்து கொள்ளாவிட்டால் அவன் இப்போதே வெடித்து சிதறுவான். ஒரு வீராங்கனைக்குரிய துணிச்சலுடன் அவள் முடிவெடுத்தாள். அபிமன்யு, இந்த அழுத்தத்தை என்னிடம் திருப்பிவிட என்று மனதிற்குள் முழங்கியபடி அவனது இரு கைகளையும் பற்றி இழுத்து தனது ஆன்ம மையங்களை அவனோடு இணைத்தாள். அவள் தனது ரகசிய பயிற்சி முத்திரையை உருவாக்க அந்த தொட்டிக்குள் ஆற்றல் இப்போது ஒரு பாலத்தின் வழியாக பாய்வது போல அபிமன்யுவிடம் இருந்து ரத்னவதியின் உடலுக்குள் வெறித்தனமாக பாயத் தொடங்கியது. அபிமன்யுவின் வாயிலிருந்து வெளியேறிக் கொண்டிருந்த அந்த மரண அழுத்த ஆற்றலை அவள் தனது தற்காப்பு முத்திரையின் மூலம் ஈர்த்து தூய்மைப்படுத்தினார். அங்கே ஒரு வீர பிணைப்பு உருவானது. அவனது உடலுக்குள் இருந்த அந்த மரண அழுத்தம் மெல்ல குறைய ரத்னவதியின் நரம்புகள் அந்த புதிய ஆற்றலை தாங்க முடியாமல் அதிர்ந்தன. இருவரும் ஒரு மாபெரும் சக்தியின் 2 துருவங்களாக நின்று அந்த அறையையே உலுக்கிக் கொண்டிருந்தனர். அடுத்த நொடி அபிமன்யு ஒரு பெரிய நிம்மதி பெருமூச்சு விட்டான். மீதமிருந்த தனது உடலின் பகுதிகளுக்குள் அந்த மஞ்சள் ஒளி குளிகையை முழு வேகத்தில் செலுத்துவதற்கு அவன் முடிவெடுத்தான். தன்னால் எதிர்பாராமல் நடந்த இந்த மாபெரும் விபரீதத்திற்காக பணிவானர குலம் தன்னை ஒருபோதும் மன்னிக்காது என்பதையும் தனக்காக ரத்னவதி தனது உயிரை பணயம் வைத்து உதவியுள்ளாள் என்பதையும் அவன் உணர்ந்தான். ஆனால் அதற்காக தனது ஒட்டுமொத்த போராட்டத்தையும் கடின உழைப்பையும் அவன் வீணாக்க அனுமதிக்க மாட்டான். மறுபுறம் அபிமன்யுவுக்குள் இருந்த அந்த கொந்தளிப்பான ஆற்றல் அடங்கிவிட்டதை உணர்ந்த மறுகணமே ரத்னவதி அந்த தொட்டியை விட்டு அவசரமாக வெளியேறினார். அவள் அவனுக்கு வெற்றிகரமாக உதவி செய்திருந்தாலும் அவளது வெண்ணிற ஆடைகள் அந்த மாபெரும் வெப்பத்தால் முழுவதுமாக கருகி போயிருந்தன. அபிமன்யுவின் ஆற்றல் 7வது கட்டத்தை எட்டி அவனது கட்டுப்பாட்டை மீறி வெடிக்க தயாரானது. அந்த மரண போராட்டத்தில் ரத்னவதி துணிச்சலாக அவனது மேலதிக ஆற்றலை தன் உடலுக்குள் உறிஞ்சினார். அவளது இந்த வீரச் செயலால் அபிமன்யுவின் உடலுக்குள் இருந்த அந்த ஆவேசமான அசுர சக்தி மெல்ல அடங்கி சமநிலை பெற்றது. அபிமன்யுவின் நிலை சீரானதும் ரத்னவதி அந்த தொட்டியை விட்டு வெளியேறினார். அவளது வெண்ணிற ஆடைகள் அந்த மாபெரும் வெப்பத்தால் முழுவதுமாக கருகி போயிருந்தன. அதனால் சற்றும் தாமதிக்காமல் அவள் தனது மாய சேமிப்பு மோதிரத்தில் இருந்து ஒரு புதிய உடையை எடுத்து அவசரமாக அணிந்து கொண்டாள்.
அப்போது திடீரென்று அவளது கண்கள் அபிமன்யுவின் உடலின் மீது பொறிக்கப்பட்டிருந்த அந்த பழங்கால ரகசிய குறியீடுகளின் மீது விழுந்தன. அவற்றை கண்டவுடன் அவள் பெரும் ஆச்சரியத்துடன் தனக்குள் முணுமுணுத்தாள். இந்த குறியீடுகள், இவை நமது நீலவஜ்ர தாமரை பனிக்குளத்தின் அருகில் உள்ள அந்த பழங்கால குகைக்குள் இருக்கும் குறியீடுகளைப் போலவே இருக்கிறது. அந்த குறியீடுகளிலிருந்து தனது பார்வையை அவள் விளக்குவதற்கு முன்பாகவே திடீரென அபிமன்யுவின் உடலுக்குள் நிகழும் சில விசித்திரமான மாற்றங்களை அவள் கவனித்தாள். ஒரு கணம் அவள் ஆச்சரியத்தால் சிலையாக உறைந்து போய் அவனையே வெறித்து பார்த்தாள். அந்த வெப்பத்தில் கருகி போயிருந்த அவனது நீண்ட முடிகள் இப்போது தானாகவே வளரத் தொடங்கின. அதே வேளையில் அவனது முடிகளுக்குள்ளேயே ஒரு விசித்திரமான கற்பனை கெட்டாத மாபெரும் சக்தி ஓடுவதை அவளால் தெளிவாக உணர முடிந்தது. இதைக் கண்ட ரத்னவதி, அவனது ஆன்ம சக்தி மிக அசுர வேகத்தில் அதிகரித்துக் கொண்டிருக்கிறது என தனக்குள் வியந்து போனார். அபிமன்யுவின் உடலின் ஒவ்வொரு அணுவும் இப்போது ஒரு தூய்மையான வெண்ணிற ஆற்றலால் சூழப்பட்டிருந்தது. அடுத்த நொடி அவனது உடலில் இருந்து கருகிய தோல் முழுவதுமாக எரிந்து சாம்பலாகியது. அந்த இடத்திலேயே ஒரு புதிய வலிமையான தோல் உடனடியாக உருவானது. ரத்னவதியின் கண்கள் இந்த மாயத்தைக் கண்டு நம்ப முடியாமல் விரிந்தன. அவன் தனது காயங்களை தானே குணப்படுத்திக் கொள்கிறான். இதன் அர்த்தம் அவனது ஆன்ம பிறப்பின் முதல் கட்டம் இன்னும் சில நொடிகளில் முழுமையாக நிறைவடையப் போகிறது. மறுபுறம் அபிமன்யுவின் உடலுக்குள் பாய்ந்து கொண்டிருந்த ஆற்றலின் வேகம் சற்றும் குறையவில்லை. ஆனால் இப்போது அவனுக்குள் ஒரு சரியான சமநிலை உருவாகி இருந்தது. அவனது சக்தி புள்ளிகள் முன்பு இருந்ததை விட பல 100 மடங்கு வலிமையானதாக தெரிந்தன. மஞ்சள் நிற பிரகாசமான ஒளிக்குளிகையின் தாக்குதலால் சுருங்கி போயிருந்த அவனது நரம்புகள் அனைத்தும் இப்போது மீண்டும் முழுமையாக விரிவடைந்திருப்பதை அவனால் தெளிவாக உணர முடிந்தது. திடீரென்று அவனது கவனம் அவனது உடலுக்குள் நன்றி. லைக்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.